நல்லது. இது எங்களுக்குரிய ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி 33ஆம் வகுப்பு. இதில் எமது தலைப்பு நோக்கம் கேள்வி செய்கிறது. இந்த தலைப்பு கீழே பலபடி தாக்க வகைகளும் அவற்றின் இடைநிலை விளைவுகளும், பலபடி தாக்க வகைகளும் அவற்றின் இடைநிலை விளைவுகளும் இருப்பதுக்குள்ள கேள்வி செய்கிறத நீங்களோட நோக்கம். நான் உங்களை போன கிளாஸில் சில கேள்விகள் எழுதிவிட்டேன், தயாராக சொல்லி எஸ்ஐயில். ரைட், இப்போ நான் அதை திரும்பவும் கொஞ்சம் தெளிவுபடுத்தி கதைக்கலான்னு பார்க்குறேன். உனத்துல நாங்கள் ஃபிசிக்கல் படிக்கிற முறை வித்தியாசமாக இருக்குது. முதல் முழுமையான தியரியை அறிமுகப்படுத்திக்கிறோம், ஏன்னா நோட்ஸ் ஓரளவு நோட் பண்ணிக்கிறோம். அடுத்த கட்டம் கேள்விகளை செய்கிறோம். செய்து மூன்றாம் கட்டம் தெளிவாக தொகுத்து ரைட் அப்படி யோசிப்போம். இப்போ நான் சொல்ல வந்தது, இதில் நாங்கள் இப்போ 2ஆம் கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த படியும் இது பலபடி தாக்க வகைகள்னு சொன்னது. சரி, இதில் உங்களோட ரிசோர்ஸ் புக்கில் எல்லாருக்கும் ரிசோர்ஸ் புக் தெரியும் தானே? அப்படி நான் சொல்ல தெரியல. ரைட், இந்த ரிசோர்ஸ் புக்கில் உங்களுக்கு 52வது பக்கம், பிறகு 55வது பக்கம், 60வது பக்கம் பலபடி தாக்கங்களில் 3 வகைகள் சொல்லப்பட்டு இருக்கு. பலபடி தாக்கங்களுக்குள்ள 3 வகைகள். உண்மையில் எங்களுக்கு 6 வகைகள் ரிசோர்ஸ் புக்கில் எழுதப்பட்டு தெளிவான விளக்கம் சொல்லப்பட்டது 3 வகைகள். தெளிவானு சொன்னால் அப்படி தெளிவாக தொகுத்து சொல்ல இல்லை, அதை நாங்கள் தான் தெளிவாக படித்து விளங்கி எடுக்கணும். அது வேற கதை. சொல்லிக்கிறாங்க, அறிமுகப்படுத்தி வைத்திருக்காங்க. ரைட், இன்னும் உங்களுக்கு 3 வகைகள் இருக்குது. இது கேள்விகளை நாங்கள் சந்திக்கிறோம். பல இடங்களில் நான் சொல்லிக்கிட்டு போய்க்கிறேன். இன்னும் தொகுப்பு பார்ப்போம் என்னன்னு சொல்லி. ரைட், இப்போ மாணவர்களே, உங்களுக்கு 52ஆம் பக்கம் ரிசோர்ஸ் புக்கில் 52வது பக்கம், அதில் இலக்கம் 103 110 இலக்கத்துக்கு கீழே என்ன தலைப்பு? முதன்மை தொடர் தாக்கங்கள். முதன்மை தொடர் தாக்கங்கள் பலபடி தாக்கங்களுக்குள்ள அவங்க அறிமுகப்படுத்துகிற முதலாவது வகை ரிசோர்ஸ் புக்கில் பலபடி தாக்க வகைகளை முதலாவது அறிமுகப்படுத்துகிறாங்க ஒரு வகை. இந்த 1-10-3 சன இடத்துல முதன்மை தொடர் தாக்கங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், பலபடி தாக்கம், ஒரு பலபடி தாக்கம் அதுக்களை வர பல படிகள், பல படிகளை கூடாது அந்த தாக்கம் நிகழுது. இறுதியாக இந்த முழு தாக்கத்துக்கு வரும். எல்லாம் கூட்டினா முழு தாக்கம் வரும். சரி, இந்த ஒவ்வொரு படிகளும் என்ன? இந்த ஒவ்வொரு படிகளும் என்ன? முதன்மை தொடர்கள். முதன்மை தொடர்கள் நாங்கள் ஏற்கனவே முதன்மை தாக்கம் படிச்சுட்டோம் தானே? அது உங்களுக்கு தெரியும். திருமண நேரம் வீணாக தேவையில்லை. முதன்மை தாக்கன போது நாங்கள் முடிச்சிட்டோம். பிள்ளைங்க திருமண கதைக்கு நாங்கள் இடம் வைக்க இல்லை. இப்போ இதே நாங்கள் 2ஆம் கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். 3ஆம் கட்டத்தில் நாங்கள் இதை முடிக்க போகிறோம். இன்னும் நாங்கள் முடிக்க இல்லை. முதல் அறிமுகப்படுத்தி வந்து இப்போ 2ஆம் கட்டத்தில் நிற்கிறோம். 3ஆம் கட்டத்தில் முடிக்க போகிறோம். ஆனால் முதன்மை தாக்கங்களை நாங்கள் முடிச்சிட்டோம். சரி, அதனால் திருமணத்துக்கு மேலே கதைக்க தேவையில்லை. இந்த ஒவ்வொரு படிகளும் முதன்மை தாக்கங்கள், முதன்மை தொடர்களாலான பலபடி தாக்கம். அதுதான் 1, 10, 3. இப்போ உங்களோட 55வது பக்கம் ரிசோர்ஸ் புக்கில் கோணமாக பாருங்கள். நான் கையில் அது நேரம் வீணாகும். 1, 10, 5 இவ்வாறு இருக்குது. இது உங்களுக்கு 55வது பக்கம் இருக்கு. அங்கே தலைப்பு தாக்க பொறிமுறைகளும் தாக்க விதியும் சொல்லி தலைப்பு. தாக்க பொறிமுறைகளும் தாக்க விதியும். சரி, இதில் என்ன அவங்க சொல்ல வராங்க? ஒரு முதன்மை தாக்கம் பல பொறிமுறை படிகளின் ஊடாக நிகழுது. இந்த முதன்மை தாக்கம் இவ்வாறு பல படிகளுக்கூடாக நிகழுது. அதனை தாக்க பொறிமுறைன்னு சொல்கிறோம். ஆர்கானிக்கில் சொல்ல பொறிமுறை பல படிகளுக்கூடாக நிகழுது. படிகள் எதுவும் மீளாது. படிகள் மீளா தாக்கம், ஒரு திசையில் மட்டும் மீளும் தாக்கம் அல்ல. படிகள் மீளாது. நல்ல விளையும் கொடுங்க பிள்ளைகள். 10.5 இந்த இது 1, 10, 5 சொல்றது தாக்க பொறிமுறைகளும் தாக்க விதியும் தலைப்பு.
தாக்கங்கள் மீளா தாக்கமாக மீளாத படிகளாக நிகழுது. அதில் முதலாம் படிதான் மெதுவான படி. கவனிங்க, ஒரு முழு தாக்கம் பல படிகளுக்கூடாக நிகழுது. எதுவுமே மீளாத படிகள். அதில் முதலாம் படி மெதுவான படி. அடுத்ததெல்லாம் விரைவான படிகள். முதலாம் படி மெதுவானது. நல்ல விளங்கி கொடுங்க. இது ஒவ்வொரு படிகளும் முதன்மை தாக்கங்கள். இது வேறு. இது பலபடி தாக்கத்தில் பல படிகள். முதலாம் படி மட்டுமே மிக மெதுவானது. அடுத்த 2 படிகளும் விரைவானது. ரைட். இப்போ நாங்கள் ஒரு 1, 10, 7க்கு போவோம். அங்கே என்ன சொல்கிறாங்க? முன் சமநிலையுடன் கூடிய தாக்க பொறிமுறை. முன் சமநிலையுடன் கூடிய தாக்க பொறிமுறை என்றால் என்ன? ஒரு முழு தாக்கம் பல படிகளுக்கூடாக நிகழுது. அதில் சமநிலை படிவாறு முதல்ல இருக்குது. முன் சமநிலை, முதல் படி சமநிலை, 2ஆம் படி சமநிலை வரலாம். நான் கேள்வி தந்திக்கிறோம், செய்யும்பொழுது பார்ப்போம். அந்த சமநிலை படிகளுக்கு பிறகுதான் மீளா தாக்க படிகள் நிகழும். அந்த படிகள் இவ்வாறு மீளாது சமநிலையை தொடர்ந்து வருவது மெதுவான படி. நல்ல விளங்கி கொள்ளுங்க பிள்ளைகள், வித்தியாசத்தை விளங்கின அப்பதான் கேள்வி செய்யலாம். இது 10-7 ரிசோர்ஸ் புக்கில் 60ஆம் பக்கம். நான் சொல்றதை கவனமாக விளங்கி எடுக்கணும். விளங்குதா? இது உங்களால் வாசிக்க முடியாதனால தான் நாங்கள் உங்களை படிப்பித்தல செய்கிறோம். இல்லைன்னா நாங்கள் படிப்பிக்கணும். நீங்கள் வாசிக்கலாம்னு சொன்னால் விளங்கிடுங்க. நான் சொல்கிறத தொகுத்துடுங்க. இந்த தொகுப்பு இருந்தால் தான் உங்களால் கேள்வி செய்யலாம். கவனிங்க. அப்போ முதலாவது என்ன சொல்லுதோ? முதன்மை தொடர் தாக்கங்கள். பலபடி தாக்கம் ஒவ்வொரு படிகளும் முதன்மை தாக்கங்கள். இது என்ன சொல்லுதோ? பலபடி தாக்கம் நான் கதைக்கிற மொழியில் தான் உங்களுக்கு விளங்கக்கூடிய மொழியாக இருக்கும். பாருங்க, முதலாம் படி மெதுவானது, ஏனைய படிகள் விரைவானது. முதலாம் படி மட்டுமே மெதுவானது, ஏனைய படிகள் விரைவானது. அதான் சுருக்கம். உங்களுக்கு விளங்குற மொழியில் சொன்னேன். என்றாலும் அந்த கெமிஸ்ட்ரி மொழிக்கு நீங்கள் பழகணுமது வேறு. காரணம் இந்த 10-7 என்ன சொல்லுதுன்றால் அதுவும் பலபடி தாக்கம் தான். கதைக்கெல்லாம் பலபடி தாக்கம். அதில் முதலாம் படி மீளும் தாக்கம் விரைவான மீளும் தாக்கம். அப்போ மீளும் தாக்கம் விரைவானது. 2வது படி மெதுவானது, மீளாது மெதுவானது. அடுத்தது மீளாது விரைவான படி. நல்ல விளங்கி கொடுங்க. இன்னும் உங்களுக்கு 3 வகை இருக்கு, நான் பிறகு சொல்றேன். இப்போ எங்களுக்கு தேவை தாக்க வீத விதி. தாக்க வீத விதி எந்த படிக்கு எழுதுறது? தாக்க வீத விதி எந்த படிக்கு எழுதுறது? இப்போ இதில் நான் விரிவாக உங்களுக்கு கதைக்க தேவையில்லை. என்னது தெளிவு உங்களுக்கு இங்கே வரும். 10-5க்கு வரும். தாக்க வீத விதி எதுக்கு எழுதணும்? தாக்க வீத நிர்ணயப்படிக்கு எழுதணும். எது தாக்க வீத நிர்ணயப்படி? அந்த மெதுவான படி. இதுக்குத்தான் வீத விதி எழுதணும். சரி, காணுங்க. அப்போ இது இந்த முதலாம் படிக்குத்தான் தாக்க வீத விதி எழுதுறீங்க. ஏன்? அது மெதுவான படி, அதுதான் தாக்க வீத நிர்ணயப்படி. இது 10.5. ரைட். இப்போ காணுங்க, அனுபவ வீத விதி அந்த தாக்க வீத விதிக்கு அப்படியே ஒத்ததாக இருக்கு, நேரடியாக ஒத்ததாக இருக்கு. இப்போ பார்ப்போம், அவசரப்படாங்க. இப்போ நான் சொல்ல சரியான குழப்பம் போல இருக்குன்னு சிலவங்களுக்கு. மிக இலகுவானது கவனம். இந்த தெளிவில்லாதனால தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. திரும்ப சொல்ல கவனம். இதில் இதுதான் தாக்க வீத நிர்ணயப்படி. ஏன்? அதுதான் மெதுவான படி, ஏவற் சக்தி கூடிய படி. அதுக்குத்தான் தாக்க வீத விதி எழுதணும்.
தாக்க வீத விதி எழுதணும். தாக்க வீத நிர்ணயப்படிக்கு மெதுவான படி தானே நிர்ணயப்படி, அது உங்களுக்கு தெரியும். ஆனால் ஆனால் இப்போதான் பிரச்சனை உங்களுக்கு ஆரம்பிக்குது. அனுபவ வீத விதி தாக்க வரிசை மெதுவான படி வரையிலான இந்த மொழியை விளங்கிக்கொள்ளுங்க. மெதுவான படி வரையிலான மேலும் தாக்கங்கள் ஒன்னோ இரண்டோ பார்ப்போம். இப்போ நான் கேள்வி செய்யப்புறம் பார்ப்போம். மெதுவான படி வரையிலான, அதுக்கு மேலுள்ள படிகள். இந்த வகை உங்களுக்கு தெரியும், குழப்பிக்கோணம். அந்த படிகளில் பங்கேற்கும் சுயாதீன தாக்கிகளின் பீசமான மூல்களால் தாக்க வரிசையை கண்டுபிடிக்கணும். இந்த மொழியை விளங்க பாருங்க. எது மிக மெதுவான படியோ அந்த படி வரையிலான படிகளில் பங்கேற்க சுயாதீன தாக்கிகள் எல்லாம் கூட்டணும். சுயாதீன இடைநிலை விளைவுகள் எல்லா சுயாதீன தாக்கிகளையும் கூட்டுங்க. அங்க என்ன மூலக்கூற்று திறன் வருகிறது, பீசமான குணகங்களின் கொடுத்த மொத்தம் என்ன வருகிறது, அதுதான் தாக்க வரிசைக்கு சமன். இந்த 10 தசமங்கள் இப்படி நான் சொல்லி இது உங்களுக்கு விளங்காது. இப்போ நான் உதாரணம் எழுதி இப்போ உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறேன். கொஞ்சம் பொறுமை தான் உங்களுக்கு தேவை. திரும்ப சொல்கிறேன், இயக்கவியல் முக்கியமான இடம். பலருக்கு இதில் தெளிவில்லை. ரிசோர்ஸ் புக்கில் உள்ளதை நீங்கள் வாசித்து விளங்குற சக்தி உங்களுக்கு இல்லை. அதனால தான் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள், அதை தெளிவுபடுத்துகிற பொறுப்பு தான் எங்களோட பொறுப்பு. அதான் இப்போ நாங்கள் செய்ய போகிறோம். டீச்சர்ஸ்ன பொறுப்பு இதை தெளிவுபடுத்த, வகைப்படுத்தி உங்களுக்கு தெளிவுபடுத்துறது. அதான் நான் செய்ய போகிறேன். விளங்கி பாருங்கள். இந்த முடியும் பொழுது உங்களுக்கு விளங்கு. இப்போ நான் கதை கேட்க விளங்காதே, முடியும் போது பலருக்கு விளங்கு. அவசரப்படக்கூடாது, சொல்லிக்கிறேன். ரைட். கணிஞ்ச இடத்துல நான் எப்படி ஒவ்வொரு உதாரணம் இதில் வர்றேன். இது பிரச்சனை இல்லை தானே, இதில் கதைப்போம். இது முதன்மை படிக்கணும், பிறகு கதைக்க தேவை. நான் கவனிங்க, இதில் ஒரு உதாரணம் நான் எடுக்கிறேன் பாருங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். உங்களோட ரிசோர்ஸ் புக்கில் உள்ள உதாரணம் எடுத்துக்கொள்ளும். முதலாவது பகுதியை விடுவோம். 10.3 விட்டு நான் இதில் எழுதுறேன்னு பாருங்க. NO2F இடையிலான தாக்கம், இதுதான் முழு தாக்கம். 2NO2F to 2NO2F and ரைட். கவனிங்க, இது ஒரு முதன்மை தாக்கம் அல்ல. 2NO2F to 2NO2F இரண்டு, சரி இப்போ விடனா NO2 2 மோல், ஒரு மோல் F2, NO2F 2 மோல் வரும் விளைவாகும். சரி, இந்த தாக்கம் எங்களோட பார்வைக்கு இது ஒரு படி தாக்கம் போல இல்லை. இது இந்த வகையான பலபடி தாக்கம். இதில் முதல் படி மெதுவாக, இது 2 படிகள். இங்கே நான் 3 சொல்லிக்க 3. இந்த நான் எழுதின உதாரணம் 2 படிகள். முதல் படி என்ன செய்து பாருங்க, NO2F2 தாக்கி பிள்ளைகள் இந்த NO2F-உம் F அணுவும் உருவாகுது, F அணுவும் வருகிறது முதலாம் படியில். இரண்டாம் படியில் இது முதலாம் படி, இது படி 1. ரைட். அந்த படி என்ன, மெதுவான படி. இது மெதுவான படி, சரி, மெதுவான படி. படி 2 பாருங்க பிள்ளைகள். படி 2 இங்கே என்ன வருகிறது, இடைநிலை. அது வேற இடைநிலை படி விரிவாக கதைப்பான். F அது போய் NO2F தாக்கி, சாரி NO2 தாக்கி முடிவில் NO2F ஆக மாறுது. இது இரண்டாவது படி. இந்த இரண்டாவது படி விரைவான படி. ஆகவே இப்போ எனக்கு சொல்லுங்க, இது முழு தாக்கம்.
இந்த தாக்கம் 2 படிகளுக்கூடாக நிகழுது. இப்போ முழு தாக்கம் இது பல படிகளுக்கூடாக நிகழுது. இங்கே 2 படிகள். முதலாம் படி மெதுவானது, அடுத்த படி விரைவானது. இப்போ எனக்குரிய கேள்வி, தாக்க வீத விதி எதுக்கு எழுதலாம்? தாக்க வீத நிர்ணயப்படிக்கு. எது தாக்க வீத நிர்ணயப்படி? மிக மெதுவான இந்த படி. இதுதான் வீத நிர்ணயப்படி. இதுக்கு தான் வீத சமன்பாடு எழுதணும். சரி, அப்போ என்ன வீத சமன்பாடு வரும்? ஆர் சமன் கே இன்டு இந்த மடங்குமா ஆர் சமன் எனவே ஆர் சமன் கே இன்டு அடுத்த கட்டம் எங்களுக்கு மிக மெதுவான படி இது N0 அதன் ஓராம் அடுக்கு F2 கேஸ் அதன் ஓராம் அடுக்கு. எனவே ஆர் சமன் கே இன்டு N0 ஓராம் அடுக்கு F2 ஓராம் அடுக்கு. சரி, இப்போ எங்களுக்கு கவனமானதில் சரியாக விளங்கி எங்களுக்கு பிரச்சனையை இந்த அனுபவ வீத விதின்னு சொல்கிறது ரிசோர்ஸ் புக்கில் இந்த மொழிக்கு சரியான விளக்கம் சொல்ல இல்லை. கவனம் எடுங்க. பரிசோதனை முடிவுகளால் மட்டுமே தாக்க வரிசை துணியலாம். நாங்கள் தெளிவாக படிச்சிட்டோம். அவ்வாறு பரிசோதனைகள் செய்து பெறப்பட்ட முடிவு தான் தாக்க வரிசை. அந்த தாக்க வரிசையுடன் கூடிய சமன்பாடு தாக்க அனுபவ என்ன சொன்னீங்க பேர்? அனுபவ வீத விதின்னு சொல்கிறோம். அப்போ அனுபவ வீத விதின்னு வரும்போது பரிசோதனை முடிவுகளால் பெறப்பட்டது. கவனமாக இருக்கணும். தாக்க வீத விதி அதை நாங்கள் பொறிமுறைகள் எழுதி எது மெதுவான பிடிவாரினம் கண்டு எங்கள் இந்த தாக்க வீத கோட்பாடுகளால் இப்போ கோட்பாடு இப்போ நான் ஆரம்பிக்க போகிறேன், கதைக்க போகிறோம். கோட்பாடுகளால் தாக்க பொறிமுறை எழுதி அதுலேருந்து நீங்கள் விதி எழுதுறீங்களா? அதில் மிக மெதுவான பிடிப்பு கதைக்க போகிறோம். பார்ப்போம் என்னென்னு சொல்லி பொறுமையாக இருங்க. ரைட், அங்கே வருவதுதான் தாக்க வீத விதி. அப்போ பரிசோதனை செய்தால் வருவது இந்த தாக்கத்துக்கு இந்த முடிவு வரும். ஆர் சமன் கே இன்டு N0 ஓராம் அடுக்கு F2 ஓராம் அடுக்குன்னு வரும். அப்போ இது அனுபவ விதின்னு சொல்கிறோம். ஏன்னா அனுபவ வீத விதின்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு விளங்குது. இந்த தாக்கத்தை நாங்கள் 2 படிகள் எழுதிக்கிறோம். முதல் படியில் N0 F, மெதுவான படியில் N0 F + F வருகிறது. அப்போ N0 + F2 N0 F உடன் Fn அணு வருகிறது. அது மெதுவான படின்னு சொன்னீங்க. இந்த அணு அடுத்த படி விரைவான படின்னு சொன்னீங்க. அப்படி இருந்தால் மெதுவான படிக்கு மட்டுமே வீத விதி எழுதணும். ஏன்? அதான் தாக்க வீத நிர்ணயப்படி எழுதிட்டீங்க. எனவே இது தாக்க வீத விதி. அது அனுபவ வீத விதி கொத்ததாக இருக்கு, பரிசோதனை முடிவு கொத்ததாக இருக்கு. அவ்வளோதான். சரி, இந்த மொழி தான் உங்களுக்கு பெரிய குழப்பமாக இருக்கும். இன்னும் விரிவாக்கம் நாங்கள் அடுத்த கட்டமாக கவனிங்க. 2 N0 உடன் ஒரு F2 தாக்கமுற்று 2 N0 F வருகிறது. இதுக்கு அனுபவ வீத விதி சொல்லுதோ N0 ஓராம் அடுக்கு F2 ஓராம் அடுக்கு. பொறிமுறை எழுதும் போதும் அது உண்மைன்று வருகிறது. அப்போ இங்கே N0க்கு 2ஆம் அடுக்கு வரையில் பீசமான குணத்துக்கு சமனாக வரையில் அதை விட குறைய வருகிறது. ஏன்? தாக்க வீத நிர்ணயப்படி அதில் ஒரு N0 பங்கு இருக்குது. அடுத்த N0 அந்த தாக்க வீத நிர்ணயப்படிக்கு பிறகுள்ள விரைவான படிகளில் பங்கிக்குது. சரி, உங்களுக்கு இன்னும் தெளிவில்லை, தெளிவரும் படுத்ததில் பாருங்கள். கொஞ்சம் பொறுமை. நான் அடிக்கடி சொல்கிறேன், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரின்றது உங்களோட பொறுமைக்குரிய கூலி தான். பொறுமையாக இருந்து விளங்கணும். இப்போ இதை மறந்துடுவோம். ரைட், இது ரெண்டையும் மறந்து அடுத்த பாதிக்கு போவோம். எது? முதன்மை தொடர் தாக்கம் இருக்கட்டும், தாக்க பொறிமுறைகளும் தாக்க விதியும் இருக்கட்டும். இப்போ நான் 10 தசமங்களுக்கு போவோம்.
தான் உங்களுக்கு இந்த பாதி விலங்கு துவங்கும். இதை விட விலங்கு நான் அடுத்த 3 வகையை சொல்லும்போது கவனிங்க. இப்போ நான் கிடைக்கிற இந்த வகை, அதுக்கு நான் உதாரணமாக எடுக்க போகிறேன். NO கேஸ் உங்களுக்கு தெரியும், வலிக்கு திறந்து விட்டா என் சாதாரண பொதுவாக குளிர்நிலை டெல்டா எஸ் மைனஸ் என் உடனே செங்கபிலமாக மாறும். 2NO கேஸ் O2 கேஸுடன் NO2 கேஸாக மாறும். இது உங்களுக்கு தெரியும், சில இடங்களை மீளும் தாக்கமாக கொடுத்திருப்பாங்க, சில இடங்களை மீளா தாக்கமாக எழுதியிருப்பாங்க. இதை அப்படி கதை கிடைக்கல, அப்புறம் இன்ஆர்கானிக்கில் போயிடுவோம். அதனால் கொஞ்சம் வேமாச்சரம் மாணவர்களை பிறகு நாங்கள் கதைப்போம், நோட்ஸ் எழுதும்போது விரிவாக கதைப்போம். NO2 வலிக்கு NO கேஸ் நச்சு வாயு வழியில் திறந்து விட்டால் உடனே தான் செங்கபிலமாக மாறும் குளிர் நிலையில். ரைட், இதான் திரும்பவும் சொல்கிறேன். சில இடங்களில் மீளும் தாக்கம், சில இடம் மீளா தாக்கம் எழுதியிருப்பாங்க. இப்போ காரணம் விலங்கு இப்போ காரணம் விலங்கு. இந்த தாக்கம் கவனிங்க, ஒரு பலபடி தாக்கம். எங்களோட கண் பார்வைக்கு விலங்கு ஏதோ ஒரே படியில் NO2 மாறுது போல விளங்குது. உண்மையில் ஒரு படி அல்ல. முதலாம் படியில் NO கேஸ் O2உடன் மீளும் தாக்கத்தால் NO3 கேஸாக மாறும். மீளும் தாக்கம் சரியா? NO கேஸ் நச்சு வாயு O2உடன் சேர்ந்து மீளும் தாக்கத்தால் குளிர் நிலையில் மீளும் தாக்கத்தால் NO3 கேஸாக மாறும். முதல் கட்டம் வாரணிகள். சரி, இப்போ உங்களுக்கு தெரியும் NO3 இடைநிலை ஒன்று வரும். இந்த தாக்கம் நீங்கள் தெரியணும், விரைவான மீளும் தாக்கம், அதாவது ஒரு சமநிலை தாக்கம். நான் சொன்னேன், முன் சமநிலையுடன் கூடிய பலபடி தாக்கம். முதலாம் தாக்கம் சமநிலை தாக்கம் விரைவானது. அப்போ இது ஒரு விரைவானது மீளும் தாக்கம், அதான் இங்கே சமநிலை தாக்கம். மீளும் தாக்கம்னா உங்களுக்கு தெரியும் சமநிலைக்குரியது. அடுத்த இரண்டாம் படியில் படி 2ல் பாருங்க, அந்த உருவாகிற NO3 அந்த இடைநிலை என்ன செய்தால் எத்தனை NOவுடன் அடுத்து NOவுடன் சேர்ந்து 2NO2 மாறுது. 2NO2 மாறுது. அந்த படி விரைவாக நிகழுது. சரி, மிக மெதுவாக நிகழுது. மீளாத தாக்கம் பாருங்க. முதல் படி விரைவான மீளும் தாக்கம், சமநிலை தாக்கம். முன் சமநிலையுடன் கூடிய திரும்ப சிறங்கவனம். இரண்டாவது மீளா தாக்கம், ஒருபடி தாக்கம். பிளவுடன் மீளாத மெதுவான தாக்கம். மெதுவானது மீளாது, அது மீளும் விரைவானது. இப்போ எனக்கு சொல்லுங்க, தாக்க வீதம் அவ்வளோதான், முடியுது என்ன முடியுது. இப்போ நீங்கள் ரெண்டையும் கூட்டினா உங்களுக்கு தெரியும், இடைநிலை வெட்டி படம் முடிவு வரும். 2NO கேஸ் O2 கேஸ் 2NO2 கேஸ் வரும். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கணம் கேட்குறேன், இந்த முழு தாக்கம் மீளும் தாக்கமா மீளா தாக்கமா? நீங்கள் படிக்கும்போது இண்டஸ்ட்ரியில் மீளா தாக்கம் ரெண்டும் சொல்லியிருப்பீங்க. இன்ஆர்கானிக்கில் படிக்கிறோம். ஒரு படி மீளும், அடுத்தது மீளாது. மீளும் படி விரைவானது, மீளாத படி மெதுவானது. அவன் நான் இங்கே மீளாதுன்னு எழுதுறேன். சரி, அப்படி பிறகு கிளப்போம். இப்போ கவனிங்க மாணவர்களே, இப்போ பிரச்சனை என்னென்றால், இதுக்கு வீத சமன்பாடு எப்படி எழுதுறது? தாக்க வீத சமன்பாடு எப்படி எழுதுறது? ரைட், இங்கே எது தாக்க வீத நிர்ணயப்படி? இரண்டாம் படி நிர்ணயப்படிக்குத்தானே தாக்க வீத விதி எழுதணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தாக்க வீத நிர்ணயப்படி மெதுவான படிக்குத்தான் வீத விதி எழுதணும். அப்படின்றால் நீங்கள் எழுத போகிறீங்க, வீத விதி R = K × NO3 ஓராம் அடுக்கு NO கேஸின் ஓராம் அடுக்குன்னு வீத விதி எழுத போகிறீங்க. ஒரு கணம் யோசிங்க, தாக்க வீத விதியை இவ்வாறு எழுத போகிறீங்க. ஏன் எழுத போகிறீங்க?
இதுதானே மெதுவான படி. மெதுவான படிக்கு தானே வீத விதி எழுதணும். சரி, எழுதிட்டீங்க. இப்போ நான் மாறி உங்கள்கிட்ட கேட்குறேன், தாக்க வீத நிர்ணயப்படி மெதுவான படி, அதுக்குத்தான் வீத விதி எழுதணும். அதெல்லாம் சரி, எல்லாம் சரி. ஏண்ட கேள்வி வீத விதி சரியா? எழுதி முடிச்சிட்டோம். இது சரியா? ஒரு கணம் யோசிங்க. நாங்கள் சொன்னோம் வீத விதிக்குள்ள இடைநிலை விளை ஒருபோதும் பங்கேற்க முடியாது. இடைநிலை விதி வீத விதிக்குள்ள வர முடியாது. ஆகவே நீங்கள் எழுதின வீத விதியில் பிழை இருக்குது, பிரச்சனை இருக்குது, உணரணும். முதல் கட்டம். இரண்டாவது, இவ்வாறு நீங்கள் வீத விதி எழுதினால் என்ன சொல்லுங்க, இந்த முழு தாக்கத்துக்கு என்ன வரிசைன்னா 2 1 1 இரண்டாம் வரிசைன்னு சொல்லுவீங்க. அதுவும் பிள்ளை. அப்போ உங்களோட வீத விதிக்கு நீங்கள் எழுதி வச்சிருக்கிற இந்த சமன்பாடு இருக்கே, இப்படித்தான் எழுதணும். அதுக்குள்ள ஒரு பிழை இருக்குது. என்ன பிழை இருக்குது? வீத விதிக்குள்ள இடைநிலை பங்கேற்க முடியாது, ஊக்கி பங்கேற்க முடியாது. அதனால் உங்களோட கோட்பாடு. அப்போ என்ன இடைநிலை எழுதினோம்? இடைநிலை நாங்கள் எடுக்கத்தான் எடுத்து நிறுவல் செய்தால் பிறகு வருவோம். அவசரப்படாங்க. இப்போ நான் சொல்ல முடிவு. அனுபவ வீத விதி. இந்த தாக்கத்துக்கு இந்த 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 முழு தாக்கம் இதுதான் படிகள், 2 படிகள். முதல் படி விரைவானது, இரண்டாம் படி மெதுவானது. அனுபவ வீத விதி எப்படி வருமா? R = K × N0O2. கவனிங்க பிள்ளைகள், நான் சொல்ல கோணமாக கேளுங்க. எது மிக மெதுவான படியோ, சரி, எது மிக மெதுவான படியோ அந்த படி வரை பங்கேற்கும் சுயாதீன தாக்கிகளின் பீசமான மோல். இப்போ இதுதான் மெதுவான படி. இந்த மெதுவான படி வரை பங்கேற்கக்கூடிய சுயாதீன தாக்கி இது NO2 தேடுங்க. ஒரு எண்ணோ ஒரு எண்ணோ. எனவே மொத்த எண்ணோ 2. மொத்த எண்ணோ 2. அடுத்த தாக்கி யார்? ஓட்டு. ஓட்டு ஓட்டு எத்தனை ஓட்டு? ஒரே ஒரு ஓட்டு. ஒரே ஒரு ஓட்டு. இடைநிலை வராது விட்டுடுங்க. ரைட். இதுதான் கவனிங்க தாக்க வீத சமன்பாடு. அனுபவ வீத விதி பரிசோதனை செய்தால் வரக்கூடிய முடிவு. எனவே இந்த முழு தாக்கம் 3ஆம் வரிசை தாக்கம். இதில் 3ஆம் வரிசை தாக்கம். என்னோட சார்பான வரிசை 2, என்னோட சார்பாக 2ஆம் வரிசை, ஓட்டு சார்பாக 1ஆம் வரிசை. ரைட். இப்போ நான் சொல்ல வந்த பிரச்சனை பாருங்க, இன்னும் இருக்கு. இன்னும் சொல்லிக்கிறேன், பொறுமையாக இருக்கு. சொல்லி பொறுமையா முடிக்க ஆரம்பிக்கவே இல்லை. அவசரப்படாங்க. கட்டம் கட்டமாக போவோம். பொறுமையாக கேளுங்க. முதல் படி மெதுவானது. இப்போ நான் கதைக்கிற இந்த 10 தசமங்கள் 3ஆவது வகையை சொல்கிறேன். அடுத்த படி மெதுவானது. முதல் படி மீளும் தாக்கம் விரைவான காணும். விரைவான மீளும் தாக்கம், சமநிலை தாக்கம். அடுத்தது மெதுவான மீளாத தாக்கம். இதான் உங்களோட தாக்க பொறிமுறை. இந்த மொத்த தாக்கத்துக்கான பொறிமுறை இது. இப்போ எனக்கு சொல்லுங்க, தாக்க வீத விதி எப்படி வரணும்? இறுதியான முடிவு எப்படி வரணும்? R = K × கவனிங்க. இந்த மெதுவான படி வரையில் பங்கேற்கக்கூடிய சுயாதீன தாக்கிகளின் P சமானம். மெதுவான படி மட்டுமல்ல, மெதுவான படி அல்ல. இந்த மொழியை விளங்கி நான் சொல்றது, மெதுவான படி வரையில் பங்கேற்கக்கூடிய சுயாதீன தாக்கிகளின் P சமான மோல். P சமான மோல்களை கூட்டுங்க. மெதுவான படி வரையில் பங்கேற்கிற சுயாதீன தாக்கிகளின் P சமான மோலை கூட்டுங்க. கூட்டினால் வரக்கூடியதான் அந்த தாக்கிகள் சார்பான தாக்க வரிசை தவிர மெதுவான படியில் உள்ளது மட்டுமல்ல. இந்த இது மட்டுமல்ல. இது மெதுவான படி, இது மட்டுமல்ல.
அவன் நீங்கள் இதை மட்டும் பார்த்துக்கிட்டு என்னோவுக்கு ஓராம இருக்கு, என்னோ சார்பான இது ஒரு முதலாம் வரிசை, என்னோ சார்பாக முதலாம் வரிசை எல்லாம் பிழைச்சிடும். என்னோ சார்பாக பிளவுட்டுன்னு கவனம். என்னோ சார்பாக இரண்டாம் வரிசை, என்னோ சார்பாக இரண்டாம் வரிசை, ஓட்டு சார்பாக முதலாம் வரிசை. அதை விட்டு போட்டு நீங்கள் மெதுவானப்படியை மட்டுமே பார்த்துக்கிட்டு தாக்க வீத விதி மெதுவானப்படிக்கு மட்டும்தான் எழுதணும் என்று சொல்லி இப்படி எழுதினால் இது முற்றிலும் தவறு. அடிப்படையே தவறு. ஏன் அடிப்படையே தவறு? இடைநிலை எப்படி அதுக்குள்ள வரலாம்? என்ன மெதுவானப்படி முதலாம் படி இல்லையே. கவனிங்க, இப்போதான் உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு குழப்பம் இருக்கு. இப்போ நான் சொல்றதை நீங்க கொஞ்சம் யோசிக்க துவங்குங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வச்சுக்கிட்டு பலருக்குள்ள நாங்கள் இதெல்லாம் கேள்வி செய்ய போறோம். நான் சொல்றேன், கதைக்கிறேன். கவனிங்க, முதலாம் வகை பலபடி தாக்கம், ஒவ்வொரு படியும் முதன்மை தாக்க படிகள். என்ன ரைட், அது இருக்கட்டும். இரண்டாம் வகையில் பலபடி தாக்கம் இவ்வாறு பலபடி கூட நிகழுது. அது 2 3 எத்தனை படினா பரவாயில்லை. முதலாம் படி தான் மெதுவான படி. எதுவுமே மீளாது, எதுவும் மீளாத பலபடி தாக்கம். இது மீளாத பலபடிகள். இதில் முதலாம் படி தான் மெதுவானது, அடுத்ததெல்லாம் விரைவானது. இதான் உங்களோட 55ஆம் பக்கம் உள்ளது. இப்போ வீத விதி நீங்கள் எதுக்கு எழுதனா? அந்த மெதுவான படிக்கு மட்டுமே எழுதணும். எழுதினால் அவர் தானே முதல் படி, அவர் தானே மெதுவான படி, முதலாம் படி. அதுக்கு மேலே படிகள் இல்லையே. எனவே அதில் பங்கேற்கிறது இங்கே உள்ள தாக்கி அதுக்குள்ளே இடைநிலை வர வாய்ப்பு இல்லை. முதலாம் படி தான் மெதுவானன்னு சொன்னாப்பில் அதுக்குள்ளே இடைநிலை விளைவு வர வாய்ப்பு இல்லை. ஏன்? இடைநிலை விளைவு எங்கே வரும்? 2ஆம் 3ஆம் படிக்கு தான் இடைநிலை விளைவு வரும். ஆகவே முதலாம் படியில் இடைநிலை வர இல்லைன்றதுனால, சுயாதீன தாக்கிகள் தான் பங்கேற்கிறதுனால அதன் பீசமான அந்த மெதுவான படின பீசமான அப்படியே வரிசையாக வரும். ஆனால் உன ரிசோர்ஸ் புக்கில் 60ஆம் பக்கம் உள்ளது, 10 தசமகளுக்குரியது ஒரு முழு தாக்கம். அதில் இவ்வாறு மேலும் தாக்கங்கள் இருக்குது. நான் இங்கே 2 சொல்கிறேன். ரிசோர்ஸ் புக்கில் 1 தான் இருக்குது, பரவாயில்லை. மீளா தாக்கங்கள் இருக்குது. இங்கே மெதுவானது கீழே தான் வருது. அப்போ இது மெதுவான படி, இது விரைவானது, இதெல்லாம் விரைவானது. இங்கே மெதுவானது முதலாம் படியிலே வந்துட்டு, ஆனால் இங்கே மெதுவானது இடையில வருது. மெதுவான படி இடையில வருகிறது. அதுக்கு மேலே உள்ளது மீளும் தாக்க படிகள். இப்போ நீங்கள் எப்படி இதுக்கு வீத விதி எழுதணும்? இதுக்கு வீத விதி எதுக்கு எழுதணும்? மெதுவான படிக்குத்தான் எழுதணும், உண்மை. ஆனால் வீத விதிக்குள்ள இடைநிலை வர முடியாது. அப்படின்னால் இதை எழுதி போட்டு இடைநிலையை அகற்றுறதுக்கான வேலை செய்யணும். இடைநிலை அகற்றுறதுக்கு வேலை செய்யணும். அவசரப்படாதீங்க. கேசியை பயன்படுத்தி மீளுந்தாக்கம் தானே கேசி கேபி சமநிலை மாறலி அதுகளை பயன்படுத்தி அதை நீக்கணும். அது பிறகு சொல்லும், பிறகு வரும், அதனை கேள்வி அப்படி பிறகு கலப்போம். கவனிங்க, நான் இப்போ சொல்கிறேன். ஒரு நேரடி பார்வை, ஒரு எம்சிக்கு எப்படியில் சொல்கிறேன். ஒரு எம்சிக்கு கேள்விங்களேன், ஒரு எம்சிக்கு கேள்வி. அதில் பாருங்கள், மீளும் தாக்கங்கள் 2 மேலே இருக்கு. மீளாத மெதுவான படி இருக்கு, ஒரு திசை தாக்கம் இருக்கு, மெதுவானது, அடுத்து விரைவானது. இப்போ உங்களுக்கு வரிசை என்னென்னு கேட்டால் தாக்க வீத பாருங்க, இதான இந்த உதாரணமாக வரிசை என்னென்னு கேட்டால் இதுதான் மெதுவான படி. ஆகவே அதன் பீசமானது எடுத்துக்கிட்டு வரிசை எழுதினா போல. நீங்கள் என்ன செய்யணும்? வரிசை சொல்லணும். இந்த மெதுவான படி வரையில் பங்கேற்கும், மெதுவானப்படி வரையில பங்கேற்கும் சுயாதீன தாக்கிகளின் பீசமான மூல்களை கூட்டுங்க. இடைநிலைகள் வரக்கூடாதுன்னா வெட்டிப்படாம், அதெல்லாம் போயிடும். கூட்டி அதுதான் அந்த அடுக்காக வரணும். R = K இந்த அடுக்கில் வரணும். எதுன்னு சொன்னால் மெதுவானப்படி வரையிலான, மெதுவானப்படியில் மட்டுமல்ல, மெதுவானப்படி வரையிலான படிகளில் பங்கேற்கும் சுயாதீன தாக்கிகளின் பீசமான மூல் வரணும். சரி, இப்போ இன்னும் உங்களுக்கு இது
போதாது, இன்னும் குழப்பம். குழப்பத்துக்குள்ளே தான் தீர்வு வரும். இப்போ இதை மறந்துடுங்க. குழப்பத்துக்கு மேலே என்ன 2 குழப்பத்தை சொல்லிவிடுறேன், இப்போ அவசியமே இல்லை. கவனிங்க, 4வது வகை. முதலாவது வகை பலபடி தாக்கம், ஒவ்வொரு படிகளும் முதன்மை தாக்கங்கள். 2வது வகை பலபடி தாக்கம், முதலாம் படி மெதுவானது, அடுத்தெல்லாம் விரைவானது. 3ஆம் வகை பலபடி தாக்கம், முதலாம் படி மீளும், 2ஆம் படி மீளலாம், சரி, பிரச்சனை இல்லை. ஆனால் விரைவான 3ஆம் படி மெதுவான படி, மீளாத மெதுவான படி, நல்ல விளங்கி கொடுங்க. மீளாத மெதுவான படி, அடுத்து விரைவான படி. இப்போ எப்படி வீத சமன்பாடு எழுதுறது? இப்போ நான் இதை சொல்கிறேன் கேளுங்க. இது ரிசோர்ஸ் புக்கில் இல்லை, ஏன்னா அப்படி அவன் கண்டுக்கே இல்லை. கேள்விகளை காண போகிறோம். அடுத்தடுத்து 33 தானே, என்ன தொடர்ந்து பார்ப்போம், அதுக்குரிய கேள்வி பார்ப்போம். கணக்கு பலபடி தாக்கம். இவ்வாறு படிகள் எதுவுமே மீளாதுனால விளங்கி கொடுங்க பிள்ளைகள். முதலாம் படி விரைவானது, 2வது படி மெதுவானது, 3வது விரைவானது. இப்போ வீத சமன்பாடு எழுதணும். தாக்க வீத நிர்ணயப்படி இதான் தாக்க நிர்ணயப்படி. இப்போ மொத்த வரிசைக்கு என்ன செய்யறது? இதில் வர்றதை மட்டுமே எழுதுறதா, இல்லை 2ஐயும் கூட்டுறதா? அப்படி ஒரு பிரச்சனை இருக்கட்டும். அது 4வது வகை. இந்த 2க்கு இடையில என்ன வித்தியாசம், இந்த 2க்கு இடையில என்ன வேறுபாடு பிள்ளைகள்? மேலுள்ளது மீளும் தாக்கங்கள். முன் சமநிலையுடன் கூடிய தாக்க பொறிமுறை, அதான் குறிப்பியது. மீளும் விரைவான தாக்கங்களுடன் மீளாத தாக்கங்கள். அதில் முதல் தாக்கமே மெதுவானது. இது எதுவுமே மீளாது. முதலாம் தாக்கம் மெதுவானது, முதலாம் படி மெதுவானது, எதுவும் மீளாது. முதல் படி மெதுவானது, இது எதுவும் மீளாது. இடையில ஒரு படிதான் மெதுவானது. இப்போ நாங்கள் என்ன செய்யறது? இதான் எங்களோட 4வது வகை. 5வது வகை நான் ஒரு உதாரணமே சொல்றேன். CO கேஸ், Cl2 கேஸ், CO Cl2 கேஸ். இந்த தாக்கத்தின் வீத சமன்பாடு இதான் 5ஆம் வகை பிள்ளைகள். R = K × CO கேஸின் 1ஆம் அடுக்கு Cl2 கேஸின் 1/5ஆம் அடுக்கு. CO கேஸின் 1ஆம் அடுக்கு Cl2 கேஸின் 1/5ஆம் அடுக்கு. தாக்க வரிசை முழு எண்ணாகத்தான் இருத்தல் வேண்டும். இல்லை, மூலக்கூற்று திறன் எப்போதும் முழு எண். அது பின்னத்திலேயோ முடிவிலேயோ மைனஸோ வராது, கற்பனையோ வராது. மூலக்கூற்று திறன் பீசமான குணம். வரிசை பின்னத்தில் வரலாம், உங்களுக்கு தெரியும். கணித தாக்கத்துக்கு வரிசை பின்னம். கணிதக்குள்ள மீள தாக்கம் எல்லாம் இருக்கு. பிற கலப்பம். இது உங்களோட 5வது வகை. தாக்க வரிசை பின்னத்தில் வரக்கூடிய சந்தர்ப்பம். இப்போ வரிசை பின்னத்தில் வந்தால் எப்படி மூலக்கூற்று முழு எண்ணா எப்படி பின்னம் வரும் இருக்கு. இது வகை 5. கவனிங்க, 6வது வகை நான் சொல்லிட்டேன். இது உங்களோட ரிசோர்ஸ் புக்கில் இல்லை, கேள்விகள் இருக்குது, தாராளம் இருக்குது, சந்திக்க போகிறோம். அதனை கேள்வி தானே செய்யணும். இப்போ என்ன பார்ப்போம். இவ்வாறான சந்தர்ப்பம் எப்படி வரலாம்? ஏன்னா ரிசோர்ஸ் புக்கில் சொல்லிக்கிறாங்க, பின்னங்கள் வரிசைகள் பின்னத்தில் வரலாம் என்று சொல்லிட்டு சமாளிச்சுட்டு போயிட்டாங்க. அப்படி அவங்க சொல்ல இல்லை. அதுக்குரிய சந்தர்ப்பம் உங்களோட சிலபஸ் எழுதிக்கிறான். ரிசோர்ஸ் புக்கில் இல்லை, சிலபஸ் எழுதிக்கிறான். இப்போ நாங்கள் கதைக்கத்தான் போனோம். காணுங்க, அடுத்தது 6வது பகுதி. 6வது கோண விளையும் கொடுங்க. இப்போ என்ன நோக்கம்? எங்களோட வகுப்பில் நோக்கம் என்ன? 33ஆம் வகுப்பில் என்ன ஹெடிங் தலைப்பு? பலபடி தாக்க வகைகளும் அவற்றின் இடைநிலை விளைவுகளும். தலைப்பு மறந்துடாங்க, இதான் நோக்கம். நம்மளோட பலபடி தாக்கத்தின் 6வது வகை. நான் ஒரு தாக்கத்தை எழுதி சொல்றேன்.
அசட்ரான் CH3COCH3 plus I2 கரைசல் நீர்க்கரைசல் தாக்கம். அசட்ரான் I2 உண்மையான ஒரு தாக்கத்தை சொல்லும், ஏபின்னு சொல்லி கற்பனையில் இல்லாமல். CH3COCH2I HI H plus I minus இதான் இந்த தாக்கத்தின் விளைவு. கவனிங்க, இது தாக்கிகள். அசட்ரானும் I2ம் தாக்கிகள். விளைவில் CH3COCH2I ஒரு அயோடின் அலசனேற்றம் அடையும். HI வரும், H plus I minus வரும், NHI அமில கரைசல் வரும். இந்த தாக்கத்தின் வீத விதி இதெல்லாம் கற்பனை அல்ல, இயற்கையான நிஜமான தாக்கங்கள். இதுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த சிலபஸ் அறிமுகப்படுத்தி சொல்கிறாங்க. ரைட், R7K இதெல்லாம் கற்பனையால் தான் உண்மையான தாக்கத்தை உங்களுக்கு எழுதுறேன். CH3CO and CH3 கரைசல் இன்ட்டு I2 சார்பாக வரிசை பூஜ்ஜியம், ஐடின் சார்பாக வரிசை பூஜ்ஜியம். இது கோராம அடுக்கு, அசட்ரோனு கோராம அடுக்கு. கவனம் பாருங்க, அசட்ரோனு கோராம அடுக்கு, I2 சார்பாக வரிசை பூஜ்ஜியம். இந்த ஆறாவது வகையில் என்ன முக்கியத்துவம் சொன்ன பிள்ளைகள், புதிய ஒரு ஆள் வராது. புதிய ஒரு யாரு? இந்த விளைவில் வருகிற H பிளஸ் கரைசல், HI கரைசல், HI கரைசல் அதில் அமிலம் H பிளஸ், அந்த H பிளஸ் சார்பாக முதலாம் வரிசை. இது என்ன? இது என்ன விசித்திரமான தாக்கம். கவனிங்க, இந்த தாக்கத்துக்கு வீத சமன்பாடு இதான் தாக்க வீத சமன்பாடு. எப்படி? தாக்கி சார்பாக ஓராம் அடுக்கு, இந்த தாக்கி சார்பாக பூஜ்ஜியமாம் அடுக்கு. விளைவு தாக்க வீத சமன்பாட்டில் இது என்ன? இது விளைவு தாக்க வீத சமன்பாட்டில் பி சமான n, அதுக்கு பி சமான 1 வரிசையமான. இது உங்களோட ஆறாவது வகை. இதை நான் எப்படி உங்களோட ஃபைனல் எக்ஸாம் கடைசி 5 வருடத்துக்குள்ள, கடைசி 5 வருடம் நியூ சிலபஸ் எக்ஸாம் 2 இருக்குது, ஓல்ட் சிலபஸில் நான் 3 பேப்பர், கடைசி 5 வருடத்துக்குள்ள எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் பிறகு இதை ஞாபகப்படுத்துவேன். எப்படி உங்களை அதை பாதிக்காமல் அந்த வசனத்தை பயன்படுத்திட்டாங்க, பாதிக்காமல் வழங்குது. எப்படி அந்த நழுவல் போக்கு சொல்லுவேன், நழுவல் போக்கு, ரைட், அது எப்படி இருக்குது உங்களை பாதிக்கலைன்னு நான் சொல்கிறேன். ஒரு வகையில் சொன்னாப்புல ABCD AM CM சரிந்தால், AM CM சரிந்தால் பீண்ட விடைய பற்றியோ இல்லை டீண்ட விடைய பற்றியோ நாங்கள் தலையை உடைச்சிக்க தேவையில்லை. ஏன்? ABCDக்களில் AM CM சரின்னு 5ஆம் கூட தானே. ஏன்? அப்போ உங்களுக்கு குருதியாக தெரியும் AM CM சரி. இப்போ பிக்குள்ளே டிக்குள்ளே இப்படி இருக்குது, இப்படி ஒரு பிரச்சனை வருகுது. ஏன்? அதை நீங்கள் தெரிஞ்சால் என்ன, தெரியாவிட்டா என்ன, உங்களுக்கு 5ஆம் விட. அப்போ உங்களை எக்ஸாமில் பாதிக்க இல்லை. ஏன்னா அந்த ரசாயனம் தெரியாமலே விட எடுத்துட்டீங்க, நீங்கள் பாஸ். ஆனால் உண்மையான ரசாயனம் உங்களுக்கு தெரியாது. ரைட், இதைத்தான் நான் சொன்னேன், உங்களை பாதிக்காமல் கேள்வி எடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி கடைசி 5 வருடத்துக்குள்ளே எப்படின்னு நான் கதைக்கிறேன்னு பாருங்கள். ரைட், இனி பாதிக்கிற மாதிரி வந்தால் அங்கே தான் பிரச்சனை. எனவே அப்படி கேள்வி எடுக்கிற நோக்கம் என்ன, அது இருக்குது, சிலபஸில் இருக்குது, அதனால் எடுத்துக்கிறாங்க, ரிசோர்ஸ் புக்கில் இல்லை. ரைட், இப்போ மாணவர்களே நான் உங்களுக்கு 6 வகைகளை பற்றி சொன்னேன். எப்படி 6 வகைகள்? யாவும் முதன்மை தொடர் தாக்கப்படிகள். ஒரு பலபடி தாக்கம், யாவும் முதன்மை தொடர்கள், ஒவ்வொரு படிகளும் முதன்மை தொடர்கள். கவனிங்க, இரண்டாவது தாக்க பொறிமுறை. ஏன்னா பலபடி தாக்கம், பல படிகள், அதில் முதலாம் படி தான் மெதுவானது, முதலாம் படி தான் மெதுவானது, அதான் 2வது வகை. பலபடி தாக்கம் முதலாம் படி மட்டுமே மெதுவானது, மீதியெல்லாம் விரைவானது. இந்த இப்போ நான் கடைசியாக சொல்லுங்க, இப்போ நான் சொல்றதை கொஞ்சமாக உருவாக்கிக்கொள்ளுங்க. 3வது வகை பலபடி தாக்கம், முன் சமநிலை. ஆரம்பிக்கிறது மேலும் தாக்கங்கள், ஒரு தாக்கமோ பலதோ. இப்போ நான் கணிப்பு செய்ய பார்ப்போம்.
ஆனால் எல்லாம் மீளும் தாக்கங்கள். அடுத்தது மீளாத தாக்கம், மீளாத படிகள் பல வரலாம். அதில் முதலாம் படிதான் மெதுவானது. இது உங்களோட 3ஆம் வகை. இதுதான் 2020 உங்களோட எஸ்ஏ கேள்வி. எஸ்ஏல நீங்கள் இதெல்லாம் கண்டுக்கிறே இல்லை, இதெல்லாம் கண்டுக்காம தான் படி எடுக்கிறது. 2020 6ஆம் கேள்வி ஏ. இந்த ரிசோர்ஸ் புக்கில் கடைசி பக்கம் இருக்கு, நினைக்க விளங்கும், இந்த தாக்கம் உங்களுக்கு விளங்கும். இதில் இந்த தாக்கத்துக்கு பொறிமுறை தந்திக்கிறாங்க. முதலாம் படி என்ன? மீளும் தாக்கம். மீளும் தாக்கம் அது என்ன? விரைவானது, விரைவான மீளும் தாக்கம். சரியா? அடுத்தது என்ன? சொல்றாரு என்ன? விரைவானது. முதல் படி விரைவானது, மீளும் தாக்கம். 2வது படி மெதுவானது, ஒரு திசை. 3வது படி விரைவானது. சரியான பாருங்க. 2020 ஃபைனல் எக்ஸாம் என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பாருங்க. முதலாவது மீளும் தாக்கம் விரைவானது, 2வது மீளா தாக்கம் மெதுவானது, 3வது மீளா தாக்கம் விரைவானது. அப்போ இந்த வடிவம் மீளும் தாக்கங்கள் விரைவானவை 1 2 இப்போ நான் பார்ப்போம். 2021 தான் இருக்குது, பரவாயில்லை. அடுத்து மீளா தாக்கம் மெதுவானது, அடுத்து மீளா தாக்கம் விரைவானது. இது நம்மளோட 2000 ஃபைனல் எக்ஸாம் வந்துட்டு இந்த வடிவம். சரி, இப்போ நானும் உங்கள்கிட்ட சொல்ல வர பிள்ளைகள், இப்படி ஒரு கேள்வியை கண்ட உடனே நான் விட எடுத்துக்கணும். முதல்ல கிதான் விட எங்களுக்கு தெரியும். இனி அவன் நிறுவ சொல்லுவான், நிறைவுடுறது என்ன அது சொன்னாங்களுக்கு என்ன ரைட். இப்போ நான் திரும்ப சொல்கிறேன். உங்களோட 4வது வகை எதுவுமே மீளாது, எதுவுமே மீளாது. 3ஆம் வகை எதுவுமே மீளாது. முதலாவது படி மெதுவானது, எதுவுமே மீளாது. இடையில ஒரு படி மெதுவானது. இப்போ என்ன செய்யணும்? ரிசோர்ஸ் புக்காக சொல்ல இல்லை, ஒரு எம்சிக்கில் வந்து எப்படி எம்சிக்கில் போல விட இருக்கிறீங்க. ரைட். 5வது நான் சொன்னேன், வரிசை பின்னத்தில் வருகிறது என்றால் இதண்ட பொறிமுறை எப்படி இருக்கு? இந்த இதை பலபடி தாக்கு, இது கட்டாயம் பலபடி. ஏன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னு சொல்லுங்க, CO சார்பாக பீசமான அடுக்கு வருகிறது, CO2 சார்பாக பீசமானம் வரையில்லை. பீசமானம் வரையில்லைன்னு சொல்லும்போது என்ன? இது தெளிவாக பலபடி தாக்கம். அப்போ இதண்ட பொறிமுறை எப்படி இருக்கும்? மீளுமா மீளாதா விரைவானதா எப்படி இருக்கும்? அது அதான் 5வது வகை. 6வது வகையை நான் சொல்லிட்டேன். தாக்க வீத சமன்பாடுக்குள்ள விளைவுண்ட செறிவு வருகிறது. இது என்னடாது? நாங்கள் தாக்கிதானே வரலாம். தாக்க வீத சமன்பாடு, தாக்க வீத சமன்பாட்டில் விளைவுண்ட செறிவு வருகிறது அப்படின்னு இது எப்படி இருக்கு? கவனிங்க, இதுதான் எங்களுக்குரிய 6 வகை. இப்போ இவ்வளோ நேரம் நான் சொன்னதை கொஞ்சம் மறந்து நாங்கள் இந்த வகையில் வந்த கேள்விகளை நான் போன கிளாஸ் உங்களுக்கு எழுதி விட்டேன். அந்த கேள்விகள் ஒரு முறை செய்து பார்த்து போட்டு விளங்குதா? அடுத்தடுத்த வகுப்பில் இதை நல்ல தொகுத்து மாணவர்களை பொறுமையாக படிக்க நான் சொல்லிக்கிறேன். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி உனக்கு பொறுமைக்கு தான் கூலி. பொறுமையை நீங்கள் அடிப்படையை பிள்ளைகள் முழுமையாக விளங்கிட்டீங்களா? ஃபிசிக்கல் எதுவும் இல்லை. பலருக்கு இந்த ஃபிசிக்ஸ் கம்பைன்மெண்ட்ஸ் பிரச்சனைப்படுறதேன் இந்த பாடத்தை இந்த ரசாயனம் இல்லை, அந்த அடிப்படை கோட்பாடுகளை விளங்குற இல்லை. கெமிஸ்ட்ரியில் அடிப்படை கோட்பாட்டோட இந்த ரசாயனத்தை கலந்து விடுங்க, அப்போ இலகுவாக இருக்குது. அப்போ கேள்வியை கண்ட உடனே உங்களுக்கு விட தெரியும். இந்த கேள்விக்கு இப்படி தான் விட வரணும் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு விட எழுதுறீங்க. இதுதான் ஃபிசிக்கலுக்கு தேவை, ஃபிசிக்கலை தான் தேவை. சரியானபடியை நீங்கள் தெரிஞ்செடுத்துக்கணும், பிறகு எழுதிக்கிட்டு போகலாம், சும்மா விட வரும். ரைட். இப்போ நாங்கள் இதை மறந்து கேள்விகளை செய்வோம். செய்து நாங்கள் இந்த தெளிவு எடுத்துக்கொள்ளோம். உங்களுக்கு இன்னும் இதில் தெளிவில்லை எனக்கு தெரியும். கேள்வி செய்ய மாட்டேன். தியரியாக மட்டும் பார்த்து மாணவர்களே ஃபிசிக்கல் முடியாது. தியரி என்னதான் பாடமாக இருக்கும், எக்ஸாம் எழுத முடியாது, பிரயோகிக்கப்படாது. அடுத்து நான் இப்போ இடையில விட்டால் கூட இதில் உங்களுக்கு 1000 குழப்பம் வரும். கேள்வி செய்ய போது தான் சரியாக வரும். இந்த வகுப்பில் எங்களுக்கு எல்லாம் சாத்தியம் இல்லை. நான் 34 5 அடுத்தடுத்த வகுப்பில் மாணவர்களே எல்லாம் தொகுத்து எடுத்துக்கொள்ளும். எடுத்தால் அவ்வளோதான் ஃபிசிக்கல். எது இயக்கவியல் சும்மா பொக்கெட்டில் போட்டுருக்கலாம், பொக்கெட்டில் போட்டுக்கலாம். மெயின் கேள்வியை கண்ணாடி உங்களுக்கு விட தெரியும். இதுக்கு இப்படி தான் விட வரணும்னு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு எழுதுறீங்க, நல்ல வேகம், டைமை சேவ் பண்ணலாம். இப்படி தான் ஃபிசிக்கலுக்கு டைமை சேவ் பண்ண பழகணும். சரி, நாங்கள் இப்போ வருவோம் கேள்விக்கு. இப்போ
இப்போ மாணவர்களே டியூட்டில் 44ஆம் கல்வி 2020க்குரிய 6ஆம் கல்வியின் ஏன் இந்த 5வது பகுதி ஏன் 5வது பகுதி எங்களுக்கு தேவை. நான் திரும்ப சொல்கிறேன், எங்களோட நோக்கம் இந்த பலபடி தாக்க வகைகளை வழங்கிக்கிறது. அதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த வகுப்பு. இப்போ அறிமுகம் மட்டும் இது கவனம். பலபடி தாக்கங்கன்னா மீதி நான் சொல்லிக்கிறேன் 6 வகைகள். அடுத்தடுத்த வகுப்பில் விரிவாக கதைச்சு முடிப்போம். நம்ம ஒரு படி எவ்வாறு முடிச்சிட்டோமோ ஒரு படி நம்ம முதன்மை தாக்கம் அதுபோல் மிக தெளிவாக முடிக்கணும். வருவோம் பிறகு. ரைட், கவனமானவர்கள், இதான் நம்மளோட 2020க்குரிய கேள்வி. இது முழு தாக்கம். முழு தாக்கத்தின் பீசமானம் 2. உங்களுக்கு இது 5வது பகுதி. 3ஆம் பகுதி நாங்கள் ஏற்கனவே செய்துட்டோம். அதில் எவ்வாறு சொல்கிறாங்க பாருங்கள். உங்களுக்கு திரும்ப அங்கே செறிவு 2 மடங்காக வீதம் 2 மடங்காகுது, செறிவு 3 மடங்காக வீதம் 3 மடங்காகுது. என் தாக்கின் செறிவு, எனவே தாக்கி சார்பான வரிசை 1 1ஆம் அடுக்கு தாக்கம் 1ஆம் அடுக்கு என வரிசை 1ஆம் வரிசை தாக்கம். இப்போ உங்களுக்கு தெரியும் என்ன பரிசோதனை முடிவு என்ன சொல்லுதோ, அனுபவ வீத விதி என்ன சொல்லுதோ, R K × N2O5 கேஸ் செறிவின் 1ஆம் அடுக்குன்னு சொல்லுது. சரி, இது எங்களுக்கு தாக்க வீத அதாவது வரிசை 1 அனுபவ வீத விதி சொல்லுது. இப்போ நாங்கள் அவர் என்ன கேள்வி உங்களுக்கு இதை நிறுவ சொல்கிறாரு. இந்த தாக்கம், இந்த முழு தாக்கம் இப்படி 3 படிகளுக்கூடாக நிகழுது. முதலாம் படி ஒரு மீளு தாக்கம், விரைவான தாக்கம். 2வது படி மீளா தாக்கம், மெதுவான படி. 3வது மீளா தாக்கம், விரைவான படி. இப்போ உங்களுக்கு என்ன சொல்றாரு, மேற்குறித்த பொறிமுறை தாக்கத்தின் வீத விதிக்கு இசைவாகும் என காட்டுக. இந்த பொறிமுறை இந்த விதிக்கு இசைவாகும் என்று காட்டணும். சரி, இது ஒரு பக்கம் விடுங்களேன். நான் சொன்னது எம்சிக்கு கொள்ளு. இப்படி உங்களுக்கு ஒரு ஏபிசிடி அல்லது இதை வந்தேன்னு அப்படியே ரைட், அல்லது உண்மையான தாக்கம் வரலாம், அல்லது ஏபிசிடின்னு சொல்லி வரலாம். பீசமானவெல்லாம் கண்டுபிடித்து தரப்பட்டு வரும். அப்போ இவ்வாறு கவனிங்க. ஒரு மீளும் தாக்கம், முதலாம் படி மீளும் தாக்கம், அடுத்து மெதுவான படி, அடுத்து கீழே விரைவான வந்து ஒரே முறை எங்களுக்கு தாக்க வீத விதி எழுத சொன்னால் நாங்கள் எப்போதும் என்ன செய்வோம், மிக மெதுவான படி தாக்க வீத நிர்ணயப்படிக்கு தான் எழுதுவோம். உண்மை, வீத விதி அதுக்கு தான் எழுதணும். இப்போ தான் நம்மளோட பிரச்சனை வருகிறது. என்ன, அனுபவ வீத விதி, ஒட்டுமொத்த தாக்க விதி, என் ஒட்டுமொத்த தாக்க விதி என்று கேட்கப்பட்டால், அல்லது தாக்க வரிசை உங்கள்கிட்ட கேட்கப்பட்டால், நீங்கள் போய் உதாரணத்துக்கு பாருங்களேன், இந்த தாக்கத்தை பார்த்துக்கிட்டு யாரும் தாக்க வரிசை என்னன்னு கேட்டா 2 சொல்றதா விளை. ஏன், 2மே இடைநிலை விளைவுகள். உங்களுக்கு ஒட்டுமொத்த தாக்க வீத விதியில், தாக்க வீத சமன்பாட்டில் இடைநிலை விளைவுகளோ ஊக்கியோ காணப்பட முடியாது. 2மே இடைநிலை விளைவு. ரைட். ஆகவே நான் சொல்ல அந்த பிள்ளைகள் திரும்ப ஒரே கருத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதில் கொஞ்சம் தெளிவு தேவை. அடுத்தடுத்த வகுப்பு சரியான வேகமாக போகும். விளங்குதா? இந்த வகுப்பு எனக்கு உனக்கு அந்த பேசிக் இந்த வகைகளை கொஞ்சம் வழங்கப்படுத்த தான் முயற்சிக்கிறேன். அடுத்த வகுப்பில் உண்மையான தாக்கங்கள் எடுத்து 6 வகைகளுக்குள்ளேயும் கதைக்க போகிறோம். அது தொடர்ச்சியாக பின்னால் வரும். கவனிங்க. இப்படி ஒரு கேள்வி ஏபிசிடி கேள்வியாகவோ இவ்வாறோ வந்திருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், மெதுவான படி, இதான் நான் சொல்ல வந்தது. மெதுவான படி வரையிலான படிகளில் பங்கேற்கும். பாருங்க, 2 படிகள். 2 படிகளிலும் பங்கேற்க சுயாதீன தாக்கினது N2O5. சுயாதீன தாக்கிகளின் பீசமான மூல கண்டுபிடிங்க. இந்த 2 படிகளிலும் உள்ள சுயாதீன தாக்கி N2O5 ஒரே ஒரு தாக்கி. ரைட். ஆகவே N2O5 இந்த 2ல் 1 தான் இருக்குது.
இரண்டு படிகளிலும் ஒரே ஒரு N2O5 தான் இருக்கு. எனவே தாக்க வரிசைவான் இது முதலாம் வரிசை தாக்கு. N2O5 சரியானது ஓராம் அடுக்கு. சரி, இப்படித்தான் நாங்கள் MCQல கேள்வி செய்யணும். விரைவான மீளந்தாக்கம், மெதுவான படி, விரைவான படி, படிகள் பலவும் வரலாம். இதே போல திரும்பவும் சொல்றேன், விரைவான படிகள், விரைவான மீளந்தாக்கங்கள் 1 2 3 4 வரலாம். எங்க மிக மெதுவான படி இருக்குதோ அது வரையில உள்ள அனைத்தையும் சேர்த்து பாருங்க, சுயாதீன தாக்கிகளை பாருங்க, எல்லாம் இணைச்சி, அதுதான் ஒட்டுமொத்த தாக்கத்தின் வரிசையா இருக்கு. அதுதான் ஒட்டுமொத்த தாக்க வீத விதியாக இருக்கு. ரைட், இப்போ அது ஒரு பக்கம் எங்களை நிறுவல் செய்ய சொல்லாரு, நிறுவ சொல்லாரு. இந்த பொறிமுறை இதுக்கு கட்டுப்படுதுன்னு சொல்றாரு. கட்டுப்படுன்னு சொல்லி நாங்கள் நிறுவனம். ரைட், அவை ஆரம்பிப்போம். என்ன சொல்லுங்க, தாக்க வீத நிர்ணயப்படி இரண்டாம் படி, மிக மெதுவான படி. அதுக்குத்தான் வீத சமன்பாடு எழுதணும். அவை 6 சமன். ஒரு K1 இன்ட்டு NO3 செறிவின் ஓராம் அடுக்கு, இடைநிலையின் ஓராம் அடுக்கு, NO கேஸ் மிக மெதுவான படியில் யார் யாரெல்லாம் பங்கேற்குதோ அது அப்படியே எழுதணும். அப்போ இது தாக்க வீத விதிப்படி. ரைட், எழுதிட்டீங்க. இதோட முதலாம் சமன்பாடு இருக்கட்டும். இப்போதான் நாங்கள் இதை முடிச்சிட்டீங்க, இந்த படி எழுதிட்டீங்க, இந்த படி சரி. இப்போ உங்களுக்கு இருக்குது விரைவான மீளுந்தாக்கம். மீளுந்தாக்கத்துக்கு போய் உங்களுக்கு தெரியும், முத்திசை வீதம் பித்திசை வீதம் இப்படியே எழுதிட்டு போகலாம், தேவையில்லை. ஒரே முறை அப்படித்தான் எழுத சொன்னால் அதுவும் நாங்கள் தெரியணும். ரைட், அதை விட்டு கேசி சமநிலை மாறலை சொல்லுங்க. வாரம் சமநிலை மாறலை மீளுந்தாக்கம் தானே. விளைவுகளில் செறிவு பி சமான தாக்கி. ஆகவே NO3 ஓராம் அடுக்கு, NO ஓராம் அடுக்கு, கீழ் N2O5 செறிவு ஓராம் அடுக்கு. இரண்டாம் சமன்பாடு. பிறகு நாங்கள் என்ன செய்வோம், இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு இதை நாங்கள் பிரதியிடுவோம். பிரதிட்டால் உங்களுக்கு என்ன வருகிறது, நீங்கள் குறுக்கே பெருக்கினா கேசி இன்ட்டு N2O5 அந்த இடத்துக்கு வரும். ஆகவே 6 சமன் K1 இன்ட்டு கேசி இன்ட்டு இவ்வளோ வரும், இவ்வளோ வரும், கணக்கு இவ்வளோ வரும். கேசி இன்ட்டு N2O5 கேஸ், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அவத்தையில் காணப்படுங்க, ஓராம் அடுக்கு இவ்வாறு வரும். இந்த K1 KCயை சேர்த்து நாங்கள் ஒரு K-ஆல் எழுதலாம். K இன்ட்டு N2O5 கேஸ் செறிவின் ஓராம் அடுக்கு. இப்போ உங்களுக்கு விளங்குது, இது N2O5 சார்பாக முதலாம் வரிசை தாக்கம். அவை இது எங்களோட தாக்க வீத சமன்பாடு, ஒட்டுமொத்த சமன்பாடுக்கு கட்டுப்படுது. அனுபவ வீத விதிக்கு கட்டுப்படுது. எது கட்டுப்படுது? இந்த கணிதம் கட்டுப்படுது, எழுதப்பட்ட பொறிமுறை கட்டுப்படுது. அவ இந்த பொறிமுறை சரி, இதுக்கு பொருத்தமான பொறிமுறை தான். அப்போ நான் திரும்ப சொல்கிறேன், இதை நான் கண்டுபிடிக்கிறது பரிசோதனை முறையில் தான் இதை கண்டுபிடிக்கிறோம். அதான் அனுபவ வீத விதி. இப்போ நாங்கள் இது இப்படி நிகழலாம், பொறிமுறை எப்படி இருக்கலாம் எடுத்து பார்க்குறோம். கட்டுப்படுதான் இரண்டும் சாத்தியம் எனக்கு பாருங்க. நியாயப்படுத்துகிறோம் பொறிமுறையை, எழுதின பொறிமுறையை நியாயப்படுத்துகிறோம். இதுக்கு கட்டுப்படுகுது என்று சொல்லி. ரைட், இப்போ மாணவன் நான் திரும்பவும் சொல்கிறது கவனம். ஒரு எம்சிக்கு கேள்வியாக இருந்தால் என்ன செய்கிறது? இப்போ நான் உங்கள்கிட்ட இப்படி சொன்னால் பாருங்க, இப்போ குழப்பிக்கோணும். தொடர்ந்து வருகுது, இதை யோசிக்கப்படங்க. இது விரைவான மீளந்தாக்கம், சரிதானே? விரைவான மீளந்தாக்கம். இது மெதுவான, இது விரைவான. சரி, இது மெதுவான ஒரு திசை, மெதுவான சரி, விரைவான, இது மெதுவான.
உடனே இது விரைவான மீளுந்தாக்கம். இது விரைவான ஒரு திசை. மூன்றாவது படி மெதுவான ஒரு திசை. இப்படி ஒரு தாக்கம் வந்தால் எம்சிக்குள்ள நீங்கள் எப்படி விட எடுக்கிறது? இதுக்கு எப்படி ஒட்டுமொத்த வீத விதி எப்படி வரலாம்? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி ஒரு பொறிமுறைக்கு தொடர்ந்து வரும். அடுத்தடுத்துல தொடர்ச்சியில் வரும். அதில் படி கதை போகும். அடுத்த பக்கம் நாங்கள் இன்னும் ஒரு பேப்பருக்கு வரோம், இன்னும் ஒரு கேள்விக்கு வரோம். அடுத்து நாங்கள் டியூட்டில் 33ஆம் கேள்வி. டியூட்டில் 33 2011க்குரிய 7B கேள்விக்கு வரும். அதில் 3 பகுதி. முதலாவது பகுதி ஒரு சிறிய விளக்கம். உங்களுக்கு தொடக்க வீதம், சராசரி வீதம் என்ற பதங்களை வரையறுக்க சொல்லி அதை உங்களுக்கு எழுதலாம். இரண்டாவது பகுதி நீரூடகத்தில் ஏபிசி தாக்கிகள் விளைவாக மாறுது. நீரூடகத்தில் 30 பாகைசில 4 பரிசோதனைகள் செய்யப்படுகிறது. ரைட். ஏன் செறிவு, பியின் செறிவு, சியின் செறிவு, தாக்க வீதம். அதாவது விளைபொருள்களின் தொடக்க வீதம் இருக்கு. இந்த விளைவுகள் உருவாதல் வீதம் சொல்லியிருக்கு. சரி, அதை நாங்கள் தாக்க வீதமாக கருதுவோம். இப்போ உங்களுக்கு ஏன் ஆரம்ப சரி உங்களுக்கு தாக்கிகள் கலக்கப்படும் அந்த கணத்தில் அந்த விளைவு கலவைக்குள்ள ஏன் ஆரம்ப சரி, அதே போல பிசியின் ஆரம்ப சரி. முதலாம் கொள்ளை கணித கோவை எழுத சொல்றாங்க. என்னங்கிற கணித கோவை R = K × A செறிவின் B செறிவின் C செறிவின். நாங்கள் XYZ வந்ததுனால நாங்கள் வேறு ஏதாவது புதுசாக சொல்லுவோம். MNO அப்படி ஏதாவது, அல்லது ABC. தெளிவாக இருக்கணும். இந்த ஏபிசின்றது பீசமான குணகம் அல்ல, அல்லது MNO ஏதோ நீங்கள் எழுதிக்கலாம். ஆனால் PQR ஏதோ ஏபிசி என்ற பிற ஒரு சந்தேகம் வரலாம் உங்களுக்கு. எனவே ஒரு PQRன்னு சொல்லுவோம். இதான் கணித கோவை. தாக்க வீதம் சமன் ஏன் செறின், பியின் செறின், சியின் செறின் அடுக்கெடுத்தல். இரண்டாவது பகுதி ஏபிசி ஆகிய தாக்கிகள் ஒவ்வொன்றுக்கும் உரிய வரிசையை கணிக்க. ஏபிசி தாக்க வரிசை PQR கணிக்க சொல்றாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன். வீத சமன்பாடுகள் எழுதி அலகுடன் சேர்த்து செறிவெல்லாம் பிரதிட்டு முதலாம் பரிசோதனைக்கு இரண்டாம் பரிசோதனை ஒன்று பிரிக்கணும். இப்படிலாம் இருக்கு. நாங்கள் இப்போ அந்த 2020 மார்க்கிங் ஸ்கீம் 2020க்குரிய 6ஆம் கல்வி A அதுக்குரிய மார்க்கிங் ஸ்கீம் அது போல் கதைப்போம் இப்போதைக்கு. அதாவது எம்சிக்கு போல. ரைட். சொல்லுங்க. பி செறிவு மாற இல்லை, பிசியோட செறிவு மாற இல்லை. முதல் 2 பரிசோதனை கிடையில பிசியோட செறிவு மாறாது. ஏ செறிவு 2 மடங்காகும் போது வீதமும் 10/4 இது 10/4 16 16 தர 10/4 8 16 2 மடங்கு. அப்போ ஏ செறிவு 2 மடங்காக வீதம் 2 மடங்காகிறதுனால ஏ சார்பான வரிசை 1, அதாவது P = 1. இது பரிசோதனை 1,2 இருந்து P = 1. அடுத்து வரும் பரிசோதனை 2, 3 ஒப்பிடுங்க. பரிசோதனை 2, 3 ஒப்பிடுங்க. ஒப்பிட்டால் ஏ செறிவு மாற இல்லை, சி செறிவு மாற இல்லை. ஆனால் பி செறிவு 2 மடங்காக வீதமும் 2 மடங்காகுது. பி செறிவு 2 மடங்காக வீதமும் 2 மடங்காகுது. ஆகவே பி சார்பான வரிசை Q = 1. பி சார்பான வரிசை 1. ரைட். அடுத்தவங்களுக்கு தேவை இதிலிருந்து இது பரிசோதனை 1,2 2,3 நான் சுருக்கமாக சொல்கிறேன். அடுத்து நாங்கள் எது ஒப்பிடுவோம்? எது நல்லது? இந்த 2ம் நல்லது. இந்த 2மே நல்லது. முதலும் 4. முதலில் 4 ஒப்பிட்டால் ஏ மாற இல்லை, பி மாற இல்லை, சி 2 மடங்காக வீதம் 32 4 மடங்காகும். செறிவு 2 மடங்காக வீதம் 4 மடங்காகுது என்றால் வரிசை 2. R = 2.
ஆகவே இப்போ கண்டுட்டீங்க ஏ சார்பான வரிசை, ஏ சார்பாக முதலாம் வரிசை, பி சார்பாக முதலாம் வரிசை, சி சார்பாக இரண்டாம் வரிசை. அதான் நம்முடைய இரண்டாவது பகுதி. மூன்றாவது ஏபிசி வரிசை பயன்படுத்தி தாக்க வீத கோவை, தாக்க வீத கோவை. இப்போ இரண்டாவது சரி, மூன்றாவது வீத கோவை. நான் எம்சிக்கில் போல சைடு போகிறேன், கவனம். ஒரு ஃபைனல் எக்ஸாம் எஸ்ஏ இப்படி என் சாத்தியமில்லை, அதுக்கெல்லாம் விளங்கிக் கொள்ளுங்க. 1 1 2 அவை தாக்க வீத கோவை, அதுவும் சரி. மூன்றாவது ஏக்கமாபியாகி இனங்கள் ஒவ்வொன்றினும் செறிவுகள் மாற்றாமல் பேணிக்கொண்டு சியின் செறிவு மும்மடங்காகும் போது, சியின் செறிவு மும்மடங்காகும் போது, மும்மடங்காகும் போது ஏபி மாற இல்லை, ஏபி மாற இல்லை, சியின் செறிவு மும்மடங்காகும் போது இந்த விளைவு தோன்றல் வீதம் என், அதாவது தாக்க வீதம் எத்தனை மடங்காகுதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியுது. இது சி வர்க்கம். அப்போ 3 சி வர்க்கம், 3 சி வர்க்கம், 3 வர்க்கம், 3 வர்க்கம் என் 9, 9 கோணம். அவை தாக்க வீதம் 9 மடங்கள் அதிகரிக்கும். என் வீதம் 9 மடங்கள் அதிகரிக்கும். அப்போ ஏபின்னு சரிவு மாறாமல் சி சரிவு மும்மடங்காகும் போது, கவனம் 3 மடங்கு. இப்போ 3 வர்க்கம் விளங்குதா, 9 மடங்குல தாக்க வீதம் அதிகரிக்கும். சரி, அதான் அந்த 4 கேள்விகளும் பதங்களுக்கு விளங்கும். அது இல்லை எங்களுக்கு தேவையான பதிக்கு வரும். நான் திரும்பவும் சொல்கிறேன், எங்களோட நோக்கம் இந்த பலபடி தாக்க வகைகளும் அவற்றின் இடைநிலை விளைவுகளும். இதில் முதலாம் இரண்டாம் வகையில் நான் கேள்வி செய்து முடிச்சிட்டோம். என் ஆரம்ப வகுப்பில் நாங்கள் செய்து முடிச்சிட்டோம். இப்போ மூன்றாம் வகைக்கு வந்திருக்கிறோம் கேள்வியில். மூன்றாம் வகை என்ன? மீளும் தாக்கம். என் மீளும் தாக்கத்துடன் கூடிய பலபடி தாக்கம். முன் சமநிலை, முன் சமநிலையுடன் கூடிய பலபடி தாக்கம். அதான் அந்த வகை. மூன்றாவது வகை என்ன? முதலில் சமநிலை, பிறகு மிக மெதுவானபடி வந்தால் என்ன செய்கிறது? இப்போ எனக்கு தெரியுது, உங்களுக்கு இதை தெளிவுபடுத்துறது தான். ஒரு எம்சிக்கு கொள்ளையில் என் இல்லாவிட்டால் பலர் விடுற பிரச்சனை பார்ப்போம் என்னன்னு சொல்லி என்ன கேட்குறாங்க. அடுத்து மேற்கூறிய தாக்கம் பின்வரும் எளிய படிகளூடாக நடைபெற கருத்தில் கொள்ளப்பட்டு, இப்படித்தான் இந்த முழு தாக்கம் இவ்வாறு நிகழ்வதாக கருத்தில் கொள்ளப்பட்டு, ரைட். இப்படிகளில் எது தாக்கத்தின் வீதத்தை தீர்மானிக்கணும் காட்டுக, காட்டுக, அவ்வளோதான். விளக்கம் கேட்க இல்லை. இந்த 4 படிகளை எது தாக்க வீதத்தை தீர்மானிக்கும்? எங்களுக்கு தெரியும், எப்போதும் ஒரு பலபடி தாக்கத்தில் ஏவட் சக்தி கூடிய படி, தாக்க வீதம் குறைந்த படி, அதாவது மெதுவான படி, அதுதான் தாக்க வீத நிர்ணயப்படி. அந்த மொத்த முழு தாக்கத்தின் வீதத்தை தீர்மானிப்பது, இந்த முழு தாக்கத்தின் வீதத்தை தீர்மானிப்பது இந்த 3ஆம் படி. இந்த முழு தாக்கம், அந்த மொத்த தாக்கத்தின் வீதத்தை தீர்மானிப்பது இந்த 3ஆம் படி. இது மிக மெதுவான படி, அதான் தீர்மானிக்கும். நாங்கள் தெளிவாக விளக்கங்களோடு முன்ன படிச்சிட்டோம், ஏன்னு காரணங்கள் சொல்லி படிச்சிட்டோம், ரைட். இப்போ நாங்கள் வருவோம். களிப்படிகள் எது தாக்கத்தின் வீதத்தை தீர்மானிக்கணும் காட்டுக. விட 3 படி 3. பிறகு அப்படியில் நடைபெறும் தாக்கத்தின் வீதத்துக்கான ஒரு கோவையை எழுதுக. அந்த படியின் வீத கோவை, படி 3க்கான கோவை எப்படி எழுதணும்? R = K × Y செறிவின் 1ஆம் அடுக்கு B செறிவின் 1ஆம் அடுக்கு. மெதுவான படியின் வீதத்துக்கான கோவை. சரி, தொடர்ந்து வருது பாருங்க. மேல் என இதிலிருந்து மேலே B1 உள்ள தாக்கத்தின் வீதத்துக்கான கோவையை சார்பில் பெருக. இப்போ நாங்கள் ஏற்கனவே வீத விதி எழுதிட்டோம். இதை நாங்கள் இதை நிறுவிட்டோம். இது எப்படி கண்டுபிடிச்சோம்? பரிசோதனை தரவுகளால், பரிசோதனை செய்து பரிசோதனை தரவுகளால் கண்டுபிடிச்சிட்டோம். அவை இது ஒரு அனுபவ வீத விதி. அனுபவ வீத விதி பரிசோதனை தரவுகளால். இப்போ அவர் சொல்றாரு, இந்த அனுபவ வீத விதி பரிசோதனை தரவுகளால் பெறப்பட்டது. இந்த பொறிமுறைக்கு கட்டுப்படுகிறது நிறுவனம். நீங்க சொல்லுங்க, பொறிமுறைக்கு கட்டுப்பட்டால் இப்போ பொறிமுறையை பார்த்துக்கிட்டு சொல்லுங்க. வீத விதி எப்படி சொல்லணும்? முதல்ல இப்படி வந்தால் நான் திரும்பவும் சொல்கிற பிள்ளை,
உங்களுடைய மூன்றாம் வகை இனத்தை விளங்கிக் கொள்ளுங்க. நான் சின்ன மொத்தம் 6 வகை. ரிசோர்ஸ் புக்கில் 3, சிலபஸில் மீதி 3, மொத்தம் 6 இருக்கு. கவனம். இப்போ இதில் இவ்வாறு தரப்பட்டால் பாருங்கள், மேலும் தாக்கம், மெதுவான தாக்கம், விரைவான. கவனம், திரும்பவும் சொல்கிறேன், மெதுவானது இங்கே வந்து விரைவானது இங்கே வந்து, மெதுவானது கீழே வந்தால் இன்னும் இருக்கு, பிறகு வரும். அடுத்தடுத்து வகுப்பில் கதைப்போம். நான் சொன்னது 3ஆம் படி தான் மெதுவானது. எனவே இப்போ கூட ஒரு எம்சிக்களின்னு சொன்னால் உங்களோட விட எப்படி இருக்காங்க, எப்படி தாக்க வீத சமன்பாடு எழுதுவீங்க? இந்த சிவப்பு இந்த படி வரையிலான மிக மெதுவான படி வரையிலான படிகளில் பங்கேற்கும். இது வரையிலான படிகளில் பங்கேற்கும் சுயாதீன தாக்கிகளின் பீசமான மூலனிக்கு. சுயாதீன தாக்கிகளின் பீசமான எது சுயாதீன தாக்கி? A, B, C, அதான் சுயாதீன தாக்கி. XY இடைநிலை, எல்லாம் இடைநிலை பிள்ளைகள், சுயாதீன தாக்கி அல்ல. அவை சுயாதீன A ஒன்று, சுயாதீன C 2, சுயாதீன B ஒன்று. எனவே உங்களுக்கு எப்படி வரணும்? A நோராம் அடுக்கு, B நோராம் அடுக்கு, C வர்க்கம்னு வரணும். A நோராம் அடுக்கு, B நோராம் அடுக்கு, C வர்க்கம்னு வரணும். இது பரிசோதனை முறையில் கண்ணிங்க இங்கே வருகுது. அவை இரண்டுமே என்ன சரி, நீங்கள் எழுதின பொறிமுறை சரி. இதான் நிறுவலை, இதனை சுருக்கம், இதற்கு தான் போக போகிறோம். நான் நிறுவையில் ஒரு எம்சிக்கு முறையை சொன்னேன் உங்களுக்கு. ஆகவே ஒரு பலபடி தாக்கத்தில் பிள்ளைகள் தாக்க வரிசைன்னு சொல்கிறது, பலபடி தாக்கத்தில் தாக்க வரிசைன்னு சொல்கிறது. மேலும் தாக்கம், மெதுவான படி, விரைவான படி இருந்தால் கவனம், மீதி வந்தால் என்ன பெரிய கேட்கும் இருந்தால் மிக மெதுவான படி வரையிலான படிகளில் பங்கேற்க. மிக மெதுவான படி இது, அது வரையிலான படிகளில் பங்கேற்க. சுயாதீன தாக்கிகளின் பீசமான மூலனிக்கு 1, 2, அதுதான் அத்தாக்கிகள் சார்பான முழு தாக்கத்தின் தாக்க வரிசை. எனவே மொத்த வரிசை 4ஆம் வரிசை. A-க்கு 1, B-க்கு 1, C-க்கு 2, வரிசை 4. இந்த முழு தாக்கத்தின் தாக்க வீத சமன்பாடு அது எதில் தங்கிருக்குது? மெதுவான படி வரையிலான படிகளில் பங்கேற்கும் சுயாதீன தாக்கிகளின் வீசமான முறை. அதை விட்டு மெதுவான படியில மட்டும் அல்ல, மெதுவான படியில் எது தங்கிக்குது? வீத விதி எழுதணும். மெதுவான படிக்கு எழுதும் போது நீங்கள் விளைக்கணும். இது எழுதிக்கிறீங்க. நான் பெரிய பிள்ளை விட்டேன். என்ன பிள்ளை? ஒட்டுமொத்த வீத சமன்பாட்டில் நாங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய வசனம் என்ன? அனுபவ வீத விதியில் இடைநிலை விளைவு ஒருபோதும் வர முடியாது. இந்த வைண்டு சொன்னது ABC தான் தாக்கி, எக்ஸும் வையும் இடைநிலை விளைவோ ஊக்கியோ ஒட்டுமொத்த சமன்பாட்டில் பங்கேற்க முடியாது. அவை இதெல்லாம் நாங்கள் வழங்கி எடுக்கணும். சரி, இப்போ நாங்கள் வருவோம் அடுத்ததுக்கு. இதை சரி எழுதிட்டீங்க. நிறுவ சொல்கிறாங்க. ஆரம்பிப்போம். மேலும் தாக்கம், சமநிலை மாறல் எண், சமநிலை விதி, சமநிலை மாறல். சொல்லுங்க. K1 சமன் K1 இது ஒரு விரைவான சமநிலை தாக்கம். K1 X செறிவின்கீழ் A செறிவின் 1ஆம் அடுக்கு, C செறிவின் 1ஆம் அடுக்கு. K2 சமன் Y செறிவின்கீழ் X செறிவின் 1ஆம் அடுக்கு, C செறிவின் 1ஆம் அடுக்கு. இப்போ உங்களுக்கு தேவை இது உங்களுக்கு தேவைப்படுது. இதுக்கு தான் நாங்கள் பிரதிடணும். Y சரிவு சமண்டு பிரதிடணும். என்ன செய்தால் நல்லது? K1 K2 பெருக்கினால் கேட்பன செய்யுங்க. K1 தர K2 சமன், K1 தர K2 சமன். இந்த எக்ஸ் சரிவு வெட்டிப்படும். மேலே கீழே தானே வருது? வெட்டிப்பட்டால் உங்களுக்கு மேலே எஞ்சுவது Y சரிவு. கீழே வருவது A சரிவு இன்ட்டு C வர்க்கம்.
ஏ சரி இன்ட்டு சி வர்க்கம். அவங்களுக்கு இப்போ வரப்போது ஒய் செறிவு சமன். ஒய் செறிவு சமன் குறுக்கே பெருக்குங்க. K1 இன்ட்டு K2 இன்ட்டு ஏ செறிவு இன்ட்டு சி செறிவு வர்க்கம். இது ஒய் செறிவு சமன் வரப்போகுது. இதை நாங்கள் அந்த இடத்துக்கு பிரதியிடுவோம். அந்த இடத்துல பிரதியிடுவோம். அண்ட் சொல்லுங்க, பிரதியிட்டால் இவ்வாறு வரப்போகுது. நான் இவ்வாறு இந்த இடத்துல எழுதிவிட்டேன் பாருங்க. இதை கொண்டு போய் அண்ட் இந்த ஒய் சரியை கொண்டு போய் இந்த இடத்துக்கு பிரதியிடுவோம். பிரதியிட்டால் என்ன வரப்போகுது? ஆர் சமன் தாக்க வீதம் சமன் K இன்ட்டு திரும்ப K1 K2 மேலே சமநிலை மாறிலிகள் ஏ செறிவின்ட்டு நான் ஒழுங்கில் எழுதுகிறேன் பி செறிவின் ஓராம் அடுக்கு சி வர்க்கம். இந்த மூன்றையும் சேர்த்து ஏதோ ஒரு கே அப்படின்னா நான் இந்த கே டேஷ் ஏதோ வித்தியாசப்படுத்துங்க பிள்ளைகள். ரைட், அவை கே இன்ட்டு ஏ செறிவின் டு பி செறிவின் டு சி செறிவின் வர்க்கம். என்ன இதுதான் தாக்க வீத சமன்பாடு. அப்போ என்ன விளங்குது? இதுவும் இது இந்த பொறிமுறையிலிருந்து நாங்கள் என்ன கணிப்பு செய்தது? இது பரிசோதனை முறையில் செய்த சமன்பாடு. பரிசோதனை முறையில் இனம் காணப்பட்ட அனுபவ வீத சமன்பாடு அது என் இரண்டு மொத்தது. எனவே என்ன சொல்ல போகிறோம்? ஒட்டுமொத்த தாக்க வீத சமன்பாடு ஏன் ஓராம் அடுக்கு பி ஓராம் அடுக்கு சி வர்க்கம். அதாவது இந்த பரிசோதனைக்கு இந்த தாக்கத்துக்கு இந்த பொறிமுறை கட்டுப்படுக்குது. ஏன் அப்படி சொன்னோம்? எங்களோட இயக்கவியல் கோட்பாடு இந்த வகை தாக்கங்களுக்கு மெதுவான படி வரையிலான படிகளில் பங்கேற்கும் சுயாதீன தாக்கிகளின் பீசமான மோல் தாக்க வரிசைக்கு சமம். ரைட், இப்போ இதுக்கு அடுத்த இன்னொரு கேள்வியும் அதில் இருக்கு, இன்னொரு பாட்டும் இருக்கு. பாருங்க, அதில் அடுத்த பாட் மேலதிகமாக ஒரு சிறிய ஒரு படி சொல்கிறாங்க. இவ்வாறு இதில் இறுதி நாலாவது படி விரைவான படி அவசியம் இல்லை, மெதுவான படியோட கதை முடியுது. மெதுவான படி அதுக்கு மேலுள்ளதான் தேவை. என்ன விரைவான படியை நான் கண்டுக்கிறது இல்லை. காரணம் அடுத்த கேள்வி வாரம் உங்களுக்கு வருகுது. இந்த ஏக்கு பதிலாக BrO3 மைனஸ், பிக்கு பதிலாக Br மைனஸ், சிக்கு பதிலாக H பிளஸ். அப்போ உண்மையான தாக்கத்தை சொல்றாரு. பிராமைட் அமில ஊடகம். ரைட், விளைவு அவர் சொல்லிட்டார். இல்லைன்றாலும் நாங்கள் எழுதியிருக்கலாம். ரைட், Br2 உங்களுக்கு தெரியும் நீர் வரும். இப்போ இந்த தாக்கத்துக்கு ஈடு செய்யப்பட்ட சமன்பாடு, இந்த தாக்கத்துக்கு ஈடு செய்யப்பட்ட சமன்பாடு தாக்கங்களை சமப்படுத்துகிற முறை தெரியும். +5 0 5 திறனை இருக்குது, -1 1 இலக்குது, 1:5 பி சமானம் 1:5. அவை 3 Br2 RH + 3:2. ரைட், இவ்வாறு நாங்கள் தாக்கத்தை ஈடு செய்யலாம். இனி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரின்றதுனால பிள்ளைகள் கவனம் எப்போதுமே அவத்தையில் காணப்படுங்க. இந்த கரைசல் வாயு என்ன அந்த அவத்தைகளை காணப்படுங்க. சரி, அவர் சொல்கிறார் இந்த தாக்கத்துக்கு ஈடு செய்யப்பட்ட சமன்பாடு எழுதி சொல்லி எழுதிட்டீங்க. இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் பிள்ளைகள் இப்படி கேள்விகளில் சில வேலை நாங்கள் ஒரு அவசரப்பட்டு ஒரு பிள்ளை விடுவோம். என்ன இப்படி வருமோன்ற ஒரு சந்தேகப்படுவோம். என்ன சந்தேகம்? வரிசை 1 1 2. அப்போ இதுக்கு வரிசை 1, அதுக்கு 1, அதுக்கு 2. இந்த வரிசையை யாராவது பி சமானமாக கற்பனை செய்தால் பிழை. இது பிழை. அப்படின்றால் இது 1, இது 1, அது 2. எனவே இதில் 1 1 அது 2 நீங்கள் எழுதட்டும் எதிர்பார்க்குறாரு. அண்ட் நாங்கள் கவனமாக இருக்கணும். இது பலபடி தாக்கம். பலபடி தாக்கத்துக்கு தாக்க வரிசையும் பீசமான குணமும் ஒத்ததாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் ஒத்ததாக இருக்கணும் அவசியம் இல்லை. சரி, அதுக்காக இருக்க முடியாதும் இல்லை, அது வேறு கதை. இப்போ நான் அப்படி கதைக்க இல்லை, தேவையில்லை, விட்டுடுவோம். சரியாது, அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது. நிபந்தனைகள் இல்லாமல் சும்மா கண்டுபிடிக்கவே கூடாது. தாக்கத்தில் பல படிகள் இப்போ வகை இருக்குதுன்னு இப்போ நான் கழிச்சிட்டு இருக்கிறேன். 3ஆம் வகை 4 5 6 பிற யோசிப்போம். எனவே கவனிங்க,
ஏபிசின்னு அவர் சொன்னது உங்களுக்குள்ள ஒரு சந்தேகத்தை உருவாக்கு. நீங்கள் இது போல் கேட் பண்ண செய்யணும். 1 1 2 எழுதணும்னு உங்களை தூண்டுறாங்க. அதுக்கு தான் ஏபிசி சொல்லிக்கிறாங்க. இல்லைன்னா இது ஒரே முறை எழுதி சமப்படுத்துன்னு கேட்டால் இந்த கேள்வியில் ரசனை இல்லாமல் போயிருக்கு. அதனால் அப்படி சொல்லிக்கிறாங்க. சரி, நாங்கள் இன்னும் ஒரு கேள்விக்கு வரோம். நல்லது மாணவர்களை, நாங்கள் இந்த வகுப்பை இதோட நிறுத்துவோம். அடுத்த வகுப்பில் கொஞ்சம் நான் சொன்ன இந்த வகைகள் இந்த தியரி பகுதியை கொஞ்சம் ஆழமாக கதைப்போம். அதே நேரம் இந்த கேள்விகள் உங்களோட எஸ்ஏடியூட்டில் 32, 42, 43 கேள்விகள். இதில் விசேடமாக உங்களோட டியூட்டில் மாணவர்களே 18வது பக்கம் 18வது பக்கம் அந்த 42 இந்த 42ஆம் கேள்வி, இதே போல் இந்த 43ஆம் கேள்விக்குரிய வடிவம். இது இந்த கால எக்ஸாம் பேட்டர்னில் இருக்குது. அது சரியாக விளங்கி செய்தால் உங்களுக்கு விளங்கும். நல்ல பிரயோசனமான கேள்வி. இந்த 2 கேள்விகளும் ஏன்னா நல்ல பிரயோசனமான கேள்விகளாக இருக்குது. முழுமையாக தெளிவாக ஒரு ஃபைனல் எக்ஸாம் எப்படி விட எழுதணும் எஸ்ஏயில் அப்படி எழுதி பழையினால் பிரயோசனமாக இருக்குது. ஒரு முறை ஒரு பயிற்சிக்காக வச்சுங்க. நான் இந்த வகுப்பில் மாணவர்களே உங்களுக்கு விரிவாக எதுவும் கதைக்க விரும்பவில்லை. அடிப்படைகளை சொல்லிவிட்டேன். தாக்கத்தில் பலபடி தாக்கத்தில் என்னென்ன வகைகள் நான் திரும்ப சொல்ல தேவையில் உங்களோட வாசிக்கணும். உங்களோட ரிசோர்ஸ் புக்கில் 52வது பக்கம் 1வது வகை முதன்மை தொடர் தாக்கங்கள். முதன்மை தொடர் தாக்கங்கள் பலபடி தாக்கத்தில் வகை 2 தான் உங்களுக்கு வருது. உங்களுக்கு தெரியும், நான் சொல்லிட்டேன் விரிவாக. பலபடி தாக்கம் 1ஆம் படி தான் மெதுவானது. அப்படின்னா தாக்க வீத விதியும் தாக்க வீத சமன்பாடும் ஒட்டுமொத்த சமன்பாடும் ஒரே அமைப்பில் வரும். 1ஆம் படியே மெதுவானது. அடுத்து நாங்கள் சொன்ன வகை 3ல் முதல் படி சிலவில் 2ஆம் படியும் வரலாம். மீளும் தாக்கம் விரைவானது. அதுக்கு அடுத்து வர்றது மெதுவான படி, விரைவான படி. அப்படி வந்தால் அந்த மெதுவான படி வரையில் சுயாதீன தாக்கில் கூட்டணும்னு சொன்னோம். வகை 4 உங்களோட ரிசோர்ஸ் புக்கில் இல்லை. பலபடி தாக்கம் இடையில ஒரு படி தான் மெதுவானது. மீளாத தாக்கங்கள் இடையில ஒரு படி மெதுவானது. இப்போ இவ்வாறு நாங்கள் எடுக்கிறது. அடுத்த வகை 5 நான் சொன்னேன். பின்னம் வருகிறது. எவ்வாறு தாக்க வரிசையில் பின்னம் எவ்வாறு வருகிறது? எங்கேயுமே மூலக்கூற்று திறன் பின்னத்தில் வராது. பீசமான குணகம் பின்னத்தில் வராது. இப்போ வரிசை எவ்வாறு பின்னத்தில் வரலாம்? முக்கியம், மூலக்கூற்று திறனோ பீசமான குணமோ பின்னம் இல்லை. ஆனால் வரிசை பின்னத்தில் வரலாம். எவ்வாறு அது வரும்? எவ்வாறு அது சாத்தியம்? ஒரு நாங்கள் சொன்னோம் CO + Cl2 CO Cl2 தாக்கத்துக்கு COவுக்கு 1ஆம் அடுக்கு Cl2க்கு 3/2 1/5ஆம் அடுக்கு வருது. இது எவ்வாறு வருகிறது என்று சொன்ன கருத்து. இறுதியாக உங்களோட வகை 6ல் நாங்கள் சொன்னோம் விளைவு தாக்க வீத சமன்பாடில் எவ்வாறு வரல. சரி, காணுங்க. இதில் இந்த 6வது வகை சிலபஸ்லேயே ஒரு அறிமுகத்தை கொடுத்து வச்சுக்கிறாங்க. இந்தளவு ஃபைனல் எக்ஸாம் எனக்கு தெரியாது. ஆனால் முதல் 5 நாங்கள் தெளிவாக இருக்கணும். அப்போ இருக்க நாங்கள் அடுத்த வகுப்பில் அந்த பகுதிகளை பார்ப்போம். இந்த வகுப்பு நாங்கள் இதை நிறுத்திக்கொள்ளும். நான் சொன்ன புலமானவர்கள் அப்போ அடுத்த கிளாஸில் கூட தியரியில் கொஞ்சம் ஆழமான விடயங்களை கதைப்போம். அதுக்கு அடுத்த வகுப்பில் உங்களுக்கு இந்த கேள்விகள் சில வேகமும் வரும். நல்லது, நாங்கள் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நல்லது.